கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஒரு நாள்ல கூட உங்களை எல்லாருமே இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் நன்றிகளை ஏற்றுக்கொண்டு இந்த தினத்துல நம்மளுடைய புது சிருஷ்டியோடைய வளர்ச்சிக்கு தேவையான சில பாடங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி வைராக்கியம். ஆங்கிலத்துல ஜெலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை. அப்ப இந்த பக்தி வைராக்கியம் அப்படின்னா என்ன, ஏன் இதை குறிச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்றது வரிசையா வரும். இத எபிரேயர்களுடைய வார்த்தை அல்லது அவங்களுடைய மொழி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை அடையாளமாக வைத்து அவங்களுடைய மொழி இருந்தது. அதாவது அவங்க புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நம்மளுக்கு உதாரணங்கள் சொல்றோம், ஆனா அந்த உதாரணங்கள் அவங்க மொழியிலே இருந்தது. இந்த பக்தி வைராக்கியம் என்ற எபிரேய வார்த்தை குவானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய மொழி அவங்களுக்கு அடையாளம் என்னவோ அதை வைத்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு உதாரணம் நான் கொடுக்குறேன். பக்தி வைராக்கியம்னா என்ன, இந்த குவானான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு எரிகிற நெருப்பு, நல்ல ஒரு சூடா இருக்கிற நெருப்புல எடுத்துன்னு போய் ஒரு இரும்பையும் ஏதோ ஒரு பொருளை வைத்தோம் என்றால் அந்த பொருள் எப்படி ஆகிவிடும்? இன்னும் பர்னிங், அதாவது இன்னும் சூடாயிடும். அந்த சூடா இருக்கோ பாத்தீங்களா, ரெட்டா சிவப்பு, அந்த வார்த்தை தான் குவானா. அதுதான் பக்தி வைராக்கியம். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில புரிஞ்சு கொள்றதுக்கு எதெல்லாம் அவங்க பார்த்திருக்கிறாங்களோ அதை வைத்து தான் அவங்களுடைய மொழியே எழுதப்பட்டது. அப்போ இந்த ஜெலஸ், இந்த பக்தி வைராக்கியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எரிகிற சூடு அல்லது எரிகிற அனல், அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்ப தேவன் நம்ம கிட்ட இருந்து என்னத்த விரும்புறாருன்னா, பக்தி வைராக்கியத்தை விரும்புறார். ஆனா இந்த பக்தி வைராக்கியம் வெறும் நம்ம பக்தின்னு படிச்சிருக்கோம், வைராக்கியம்னு பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு எதை குறிச்சு பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே ஒன்னா சேர்த்து பார்த்துன்னு இருக்கிறோம். பக்தி வைராக்கியம் ரெண்டுமே ஒன்னா எடுத்து தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவரு எங்க நம்ம கிட்ட இது எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய இருதயத்துல ஒரு விதமான தேவனுக்கு என்று பக்தியும் இருக்கணுமா, வைராக்கியம் கூட இருக்கணும். ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஒரு உதாரணம் கொடுத்தா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையோடைய ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப அப்பா பிள்ளை ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை எங்கேயோ ஒரு காட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு நான் உதாரணம் கொடுக்குறேன். அந்த பக்தி வைராக்கியம்னா என்ன, நம்மளுடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரியணும்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போயிருக்கிறாங்க. உடனடியாக அந்த பிள்ளை தவறி எங்கேயோ ஒரு குழிக்குள்ள விழுறதுக்கு போறாங்க. எங்கேயோ குழிக்குள்ள விழுறாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தாமதிக்காமல் உடனடியாக ஓடி போய் தன் உயிரையும் பணைய வைத்து தன் குழந்தைய காப்பாத்துவாங்கல்ல. ஐயோ, நான் ஓடி போனா என் குழந்தை கூட நானும் சேர்ந்து விழுந்துருவேன்னு நினைக்குவாங்களா? இல்ல, காப்பாத்தணும். அப்போ அந்த அந்த சிந்தனை எங்கத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உள்ளத்துல இருந்து வருது. எந்த விதமான யோசனையும் இன்றி நான் செத்தாலும் இந்த வேலையை செய்யறேன்னு போறாங்க பாருங்க. அது அப்படியே வைராக்கியத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப நம்மளுடைய மனசுல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் தேவனுக்காக இந்த வேலையை செய்வேன் என்று அந்த சிந்தனை கொஞ்சம் கூட சிந்திக்காமல், சற்றும் சிந்திக்காமல் வருதுதான் ஒரு வைராக்கியம். அதுதான் எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கணுமா. இப்ப தேவனை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் வைராக்கியமா இருக்கிறாரு. அதாவது தேவனும் நம்ம மேல வைராக்கியமா இருக்கிறாரா. ஆனா அது தமிழ்ல வாசிச்சோன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. அப்புறமா நான் ஆங்கிலத்துல சொல்றேன். யாத்ராகமம் 34 14 ஸ்கிரீன்லயே வந்திருக்கும். யாத்ராகமம் 34. கர்த்தருடைய ம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் கர்த்தருடைய எரிச்சல் உள்ள தேவனே. நாமம் எரிச்சல் உள்ளதா, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம தமிழ்ல படிச்சோன்னா ஏதோ ரொம்ப எரிச்சலா இருக்கிறாருன்னு இருக்கோங்க. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கலாம். என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெரி நேம் இஸ் ஜெலஸ், he is a god who is jealous. இந்த ஜெல்லஸ் தான் வைராக்கியம். தேவன் இஸ்ரேல் மக்கள் மேலையும் நம்ம மேலையும் ரொம்ப வைராக்கியம், ஜெல்லஸா இருந்தாராம். ஜெல்லஸ்னா நம்ம நினைக்கும் ஜெல்லஸ்ன்ட்டு, அதாவது ஜெல்லஸ்னா எனக்கு தான் எல்லாமே வேணும், அந்த பொறாமைக்கெல்லாம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அது இல்லை, இது ஜெலஸ். இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய மக்கள் மேல ரொம்ப வைராக்கியத்தை வச்சிருக்கிறாரா. இவங்க என்னை விட்டு வேற எங்கேயோ போயிடக்கூடாது, இவங்க என்னுடைய ஜனங்கள் அப்படின்ற அந்த வைராக்கியத்துக்குள்ள இருக்கிறாரா. இது தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு பாடம் என்னன்னா, பக்தி வைராக்கியம். அப்ப அந்த பக்தி வைராக்கியம் யாருக்கு வேணும்னா நமக்கு வேணும். ஏன் வேணும்? வேணுமா?
வேணுங்கோ, ஏன் வேணும்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்மளுக்கு சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ம். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இது இந்த லவுடேசியா சபைக்கு சொல்லின்னு வருவாரு. அவங்க அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாங்கன்ட்டு. நம்ம நிறைய நேரத்துல அனலும் குளிரும்னு பார்க்கும்போது அனல் தான் நல்லது, குளிர் கெட்டதுன்னு நினைக்குவோம். ஆனா அந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒன்னா அனலா இருந்துரு, இல்லைன்னா குளிரா இருந்துரு, வெது வெதுப்பா இருக்காதுன்னு சொல்வார். ஏன் குளிர்னு பயன்படுத்துறாருன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதும் போது அங்க அந்த சபை மக்களுடைய சூழல்களை வைத்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுவாரு. அவங்களுடைய மொழியில அவங்க இருந்த காலகட்டத்துல இந்த மலை பிரதேசத்துல இருந்து சில்லுன்னு தண்ணி வரும். கோல்டு வாட்டர்ன்னு சொல்லுவாங்க, சில்லுன்னு தண்ணி. அந்த தண்ணி ஊற்றுல இருந்து வரும். அப்போ ஒன்னா அனலா இருந்துரு, தேவனுக்காக அனலா இருந்துரு, இல்லைன்னா குளிரா இருந்துரு, அதாவது ஜீவ ஊற்றை போல் இருந்துரு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கு இரு. ஆனா வெது வெதுப்பா இருந்தா எதுக்குமே பயன்படுத்த முடியாது, நான் வாந்தி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன சொல்வாருன்னா, வைராக்கியமா இரு. ஏன் வைராக்கியமா இருன்னு சொல்றாருன்னா, மனம் திருந்துன்றாரு. அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட சொல்ல வரார். இதுதான் நம்மளுடைய அறிமுகம். வேதத்துல முதல் முதல் ரொம்ப பேருக்கு சொல்லுங்க, நிறைய பேருக்கு வைராக்கியம் இருந்திருக்கு. பக்தி வைராக்கியம்னு சொல்லி வேதத்துல நிறைய பேருக்கு சொல்ல, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான். அதுல முதல் முதல் யாருக்கு நம்மளுடைய பைபிள்ல பக்தி வைராக்கியம்னு சொல்லப்பட்டு முதல் முதல் அவங்கள்ட்ட தான் சொல்லியிருப்பார் தேவன், வேற யாருக்குமே சொல்ல. சரி, பார்க்கலாம். இந்த பக்தி வைராக்கியத்தை முதல் முதல் யாருக்கிட்ட பேசியிருக்குவாருன்னா, ஆரோன் இருந்தாருங்களா? நான் சம்பவத்தை சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியாதான், ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி கழுதையின் மேல் போகும்போது கழுதை பேசினது, பிழையாம் பாலாக், அந்த சம்பவம். அங்க ஆரோனுடைய பேரன் இருக்கிறார். இவர் செய்த ஒரு காரியம், பினஹாஸ் இவருடைய பேரு. இவர் செய்த ஒரு காரியம் தேவன் பைபிள்ல முதல் முதல் இவருக்கு தான் பக்தி வைராக்கியம் பேரே கொடுக்கிறார். அதுக்கப்புறமா தான் பின்னாடி நிறைய பேருக்கு சொல்வார். இந்த வசனத்தை நம்ம முதல் வாசிக்கலாம். என்னாகமம் 25 அதிகாரம் 11 நான் என் எரிச்சலின் இஸ்ரவேலின் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசிரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். இப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குதுன்னு இப்ப கொஞ்சம் நேரத்துல பார்க்கலாம். அதாவது பக்தி வைராக்கியம்னா என்ன அப்படின்னு தேவனே உதாரணத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஏன் நமக்கு தேவைன்றதோ அவர் சொல்லின்னு வருவார். இதோடைய ஒரு பின்னணிக்குள்ள போல இங்க என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு தண்டனை வந்திருக்கா, இந்த பினஹாஸ் காமிச்ச பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக தேவன் அந்த தண்டனையே நிக்க வச்சிருக்கிறார். அப்ப இவர் ஏதோ ஒண்ணு பெருசா செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இப்ப இதை அப்படியே நிக்க வச்சுட்டு இதோடைய பேக்ரவுண்ட், இதோடைய பின்னணிக்கு நம்ம போலாம். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்ட்டு. இஸ்ரேல் மக்கள் யோர்தானை கடந்து வனாந்திரத்தை சுத்தி 40 வருஷம் அங்கதான் இருக்கிறாங்க. அப்புறமா இவங்க இப்போ எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, எரிகோ, இவங்களுடைய யோர்தான் நதியை கடந்து, இன்னும் கடக்கல இவங்க, அப்பதான் செங்கடலை கடந்து 40 வருஷங்க சுத்துறாங்க. இப்ப யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ள போனோம். இதுதான் இவங்களுடைய நிலைமை. இப்ப கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க கடைசியாக ஒரு இடத்துல தங்குவாங்க. அதுக்கு பேரு தான் மோகாபின் சமபூமி, மோகாப் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடம். ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கும். வந்ததை பார்த்த உடனே அந்த மோகாப் தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு பெரிய பயம், அச்சம் வந்துடும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாதி வந்திருக்கு, இவங்களை கடக்க விட்டுட்டோம்னா எங்களுடைய தேசத்தையும் நிர்மூலமாக்கிடுவாங்க, இந்த ஜாதியை பெருசா வளரவும் விடக்கூடாது, கொஞ்சம் எதிரி மாதிரி தான். அதனால இந்த மோகாப் தேசம் ராஜா ஒரு திட்டத்தை போட்டுனே இருக்குவார், எப்படியாவது இந்த ஜனங்களை அழிக்கணும்னு. ஆனா வழி தெரியல. அப்ப அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி வந்திருக்குதுன்னா, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி யார ஆசீர்வதிக்கிறாரோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், யார சபிக்கிறாரோ அவங்களுக்கு சாபம் வரும். அப்ப அவர் உடனடியா என்ன பண்றாருன்னா, போய் பிழையாம் தீர்க்கதரிசிய வர சொல்லுன்னு கூப்பிடுவார். இப்ப பிழையாம் தீர்க்கதரிசி வராரு. வந்த உடனே அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுக்குற, சன்மானங்கள்லாம் கொடுக்குற, நீ ஒன்னும் பண்ணாத, நீ போய் இஸ்ரேல் மக்களை சபிச்சிடு, அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். இவரும் பிழையாம என்ன சிந்திக்கிறாருன்னா, சரி சபிக்கலான்னு போறாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் சபிக்கிறேன்னு போயிட்டு ஆசீர்வதிச்சுட்டு வந்துருவாருங்க. இது ஒரு பெரிய பாடம் இதுக்குள்ள. இந்த பிழையாம்ல நடந்த சம்பவமே பெரிய நிறைய விஷயம் இருக்கும். மலை மேல எல்லாம் போய் காளைகள்லாம் பலி கொடுத்துருக்குவாரு.
சரி, ஆனா பிலேயாம்னால என்ன பண்ண முடியலன்னா சபிக்கவே முடியல, கடைசி வரைக்கும் சபிக்கவே முடியல. ஆனாலும் இவருக்கு அந்த பொக்கிஷத்தின் மேல ஆசை. இந்த மோவாப் தேசத்து ராஜா என்ன பண்ணிடுவாருன்னா பிலேயாம கூப்பிட்டு, பாரு, நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ, அதாவது உன்னுடைய கர்த்தர், உன்னுடைய தேவன் இதெல்லாம் வராத படிக்கு உன்னை தடை பண்ணிட்டாரு. பாருங்க எப்படி இருக்குது. அதாவது தேவன் சொல்வாரா சபிக்கலாம் கூடாதுன்ட்டு, இவர் கேட்டுனே இருக்குவார் எப்படின்னா நான் சபிக்கணும் சபிக்கணும்னு. வாய்ப்பே இல்லை. அப்போ மோவாப் தேசத்து ராஜா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னுடைய கர்த்தர் வேண்டான்னு நினைக்கிறாரு, வேணும்னா எடுத்துக்கணும். இப்போ பிலேயாமுக்கு எப்படி இருந்தாலும் இதை எடுக்கணும். அதே நேரத்துல அவரால் சபிக்க முடியாது. அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, என் வாயில அவர் என்ன வார்த்தையை போடுறாரோ அதை தாங்க நான் பேச முடியும்னு. பார்க்க போனா இந்த பிலேயாம் வந்து எபிரேய தீர்க்கதரிசி கிடையாது, இஸ்ரேலன் கிடையாது, யூதன் இல்லை. இவர் வந்து புறஜாதி. ஆனாலும் தேவனை, யாவே தேவனை அறிந்திருந்திருந்தார் இவர். இப்போ இதுதான் நிலைமை. அப்ப இவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாரு, நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், எனக்கு இந்த பொக்கிஷம் வேணும், ஆனா உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நீ வந்து ஒன்னும் பண்ணாத, இஸ்ரேல் மக்களுடைய பலவீனம், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும், நீ அதை செஞ்சினா தேவனே அவங்களை சபிச்சிடுவார், தேவனே அவங்களை தண்டிச்சிடுவார். ஆனா இந்த ஆலோசனையை கொடுக்குறேன், நீ உன்னுடைய தேசத்துல இருக்கிற ஸ்திரீகளும் மீதியானியர்களுடைய ஸ்திரீகளையும் அவங்களுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுடு, போதும். அந்த ஸ்திரீகள் போனாங்கன்னா அவங்களே தேவன் தண்டிக்கிற மாதிரி செயல்களை செஞ்சிடுவாங்கன்ட்டு ஆலோசனை கொடுத்துட்டு அவரு என்ன கூலிய பெற்றுக்கொண்டு போயிடுறாரு. இந்த மோவாப் தேசத்து ராஜா என்ன பண்றாருன்னா, மீதியானியர்களுடைய சேர்ந்துக்குன்னு இவங்க 2 பேரோடைய ஸ்திரீகளை கூப்பிட்டு, இஸ்ரேல் மக்கள் அங்க டென்ட் கூடாரம் போட்டிருக்காங்க, அவங்களுக்குள்ள அனுப்பிச்சிடறாரு. அனுப்பிச்சிட்டு பாகால் பெயோருக்கு நம்ம ஒரு திருவிழாவை கொண்டாடுறோம் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்குவாங்க. அது வந்து சரித்திரத்துல போய் பார்த்தோம்னா இந்த பாகால் பெயோருடைய திருவிழாவை ரொம்ப அருவருப்பா கொண்டாடுவாங்க. இந்த விக்கிரகம் எதோடைய விக்கிரகம்னா, ஆங்கிலத்துல ஃபர்டிலிட்டி கார்டன் வாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளுகணும்னா அந்த கடவுள்கிட்ட போய் வணங்குவாங்க அந்த விக்கிரகத்துக்கிட்ட. இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பண்டிகையை கொண்டாடி அந்த பண்டிகைக்கு பலிகள்லாம் செலுத்தி அந்த சிலை முன்னாடி வணங்கி, வஸ்திரமே இல்லாமல் அந்த சிலை முன்னாடி தகாத அருவருப்பான காரியங்களை செய்கிற பண்டிகை இது. நான் சொல்றது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள்ல இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் போய் ஈடுபட்டுறாங்க, செஞ்சிடறாங்க. இந்த தேவன் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, என்னுடைய பிரமாணத்தை மீறி இந்த மாதிரி நீங்க செஞ்சுன்னு இருக்கிறீங்களே, மோசையை கூப்பிட்டுனா சொல்வாருன்னா, யாரெல்லாம் இப்படி செய்யறாங்களோ அவங்கள எல்லாருமே வெட்டிடு, அவங்க தலையை தொங்க விடுன்னு. இப்படிதான் நடந்தது. ஆனாலும் மோசஸ் இப்படி செய்யறாரு, ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க மத்தியில ஒரு வாதையை விட்டுடுவார். ஒரு பெரிய வாதம் வந்திருக்கும். அந்த வாதை நிமித்தமாக நிறைய பேர் இந்த இப்ப புரியுதுங்களா? இப்ப யார பார்த்துக்கிறோம்? பினகாஸ் உடைய பக்தி வைராக்கியம். இந்த வாதம் நிக்கிறதுக்கு பினகாஸ் ஏதோ ஒண்ணு பண்ணார். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் இருக்குது சூழ்நிலை. ஒரு பக்கம் தப்பு செய்யறவங்களெல்லாம் மோசஸ் வெட்டி அவங்க முன்னாடி ஒரு பொருளா காமிக்கிறாரு, தேவனோ வாதையை விட்டிருக்கிறாரு. ஆனாலும் ஜனங்கள் திருந்துனாங்களான்னு பார்த்தா திருந்தல, அதே தப்பு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அந்நிய ஸ்திரீ மேல ஆசை வச்சுட்டாங்க. அப்போ ஒரு கோத்திர தலைவரை என்ன பண்றாருன்னா, சிமியோன் கோத்திரத்துடைய தலைவர், அவர் என்ன பண்றாருன்னா, போய் ஒரு பெண்ணை கொண்டு தன் கூடாரத்துக்குள்ள போறார். எல்லாருமே அமைதியா நிக்கிறாங்க. ஒரு கோத்திரத்துக்கே தலைவர், பெரிய பொறுப்புல இருக்கிறார், ஒண்ணுமே பேசல, நிக்கிறாங்க. ஆனா இந்த பினகாஸ் என்ன பண்றாருன்னா, ஈட்டி எடுத்துக்குன்னு அந்த கூடாரத்துக்குள்ள போய் தப்பு செய்யறவங்க 2 பேருமே ஒரே நேரத்துல குத்தி சாகடிச்சிடறாரு. 2 பேருமே செத்து போறாங்க. இந்த காரியத்தை தேவன் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இவர் செய்தார் பாருங்க பினாஸ். அதுல ஒரு கேள்வி கூட வரும், 10 கட்டளைல கொலை செய்யக்கூடாதுன்னு கட்டளை இருக்கா? இவர் செய்தது கொலை தானே, பிரமாணத்தை மீறினாரா மீறலையா? ஆனா ஏன் தேவன் வந்து மீறினதை போல் சொல்லல? பக்தி வைராக்கியம் இருக்கு. சில நேரத்துல தேவனே பழைய ஏற்பாட்டுல என்ன அனுமதிச்சிருக்கிறாருன்னா, தேவனுக்காக சில பேர் சாகடிச்சிருக்கிறாங்க. கொலை செய்யக்கூடாது என்பது இஸ்ரேல் மக்களுக்குள்ளோ அவர்களுக்குள்ளோ செய்யற கட்டளைகள். ஆனா எதிரிகளை சாகடிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். இந்த மாதிரி எல்லாம் சில கேள்விகள் கூட வரும். இப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசிதனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அப்போ இவர் குத்துன தொட்டுதான் எது நின்னு இருக்கு? வாதை. இருக்கிறீங்களா? குத்துன தொட்டுதான் எதுவும் நின்னு இருக்கு? வாதியம் நின்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இவர் செய்த இந்த செயலை தேவன் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இவருக்குள்ள என்ன இருக்கு? வைராக்கியம். பக்தி வைராக்கியம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன முரண்பாடு காமிக்கிறேன். முரண்பாடு மாதிரி தெரியும், ஆனா அது புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாதம் வந்தது இல்லைங்களா? இத மோசஸ் என்னாகமம் புஸ்தகத்துல எழுதும் போது எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை பாருங்க. 24,000 பேர் மரித்தார்கள். அந்த வசனத்தை வாசிச்சுடுங்க அப்படியே. அதுல அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அந்த வாதையினால் செத்தவர்கள் எத்தனை பேர்? 24,000. 24,000 பேர். அப்புறமா இது பழைய ஏற்பாடு. சில காலங்கள்லாம் முடிஞ்சு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சம்பவத்தை மேற்கோள் காமிக்குவார் கொரிந்தியர் நிருபத்துல. ஆனா பவுல் இத காமிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களில் சிலர் வேசிதனம் பண்ணி ம். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். இப்ப பவுல் எவ்வளவு பேரை சொல்றாரு? 23,000. 23. மோசே எத்தனை பேரை சொல்றாரு? 24,000. இது ரெண்டுல எதுதான் கரெக்ட்? 24,000. 24. அப்போ பவுல் தவறுதலா எழுதிட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்புனா நம்ம கிட்ட. சரி, பவுல் சரியா சொன்னாருன்னு சொன்னா அப்போ மோசே கண்ணால் கண்ட சாட்சி. அப்ப இது ரெண்டுல எதுதான் கரெக்ட்னா ரெண்டுமே தான் கரெக்ட். அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கினா ரெண்டுமே புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அம்மா வசனத்தை பாருங்க. மோசே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வாதை வந்ததுல அந்த வாதையில ஒட்டுமொத்தமா 24,000 பேர் செத்தாங்க. இதுதான் மோசஸ் கொடுக்கிற கணக்கு. பவுல் கொடுக்கிற கணக்கு என்னன்னா, அந்த வாதனால ஒரு நாள் செத்தவர்களுடைய கணக்கு. மோசே அந்த வாதையினால டோட்டல் எவ்வளவு பேர் செத்தாங்கோ அந்த கணக்கு கொடுக்கிறாரு. பவுல் அந்த வாதையினால எவ்வளவு பேர் செத்தாங்க அது இல்ல, ஒரு நாள்ல எவ்வளவு பேர் செத்தாங்க. இப்போ நீங்களே படிச்சு பாருங்க, அந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம். வாசிங்க. என்னாகமம் 25:9. மீண்டும் அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஒட்டுமொத்த வாதையினால் செத்தவர்கள் 24,000. 24,000 பேர். அடுத்து பாருங்க. அவர்கள் சிலர் வேசிதனம் பண்ணி ம். ஒரே நாளில் ஒரே நாள். அப்ப பவுல் கொடுக்கிற கணக்கு ஒரு ஒரே நாள். நாள். அப்ப 1000 பேர் இடிக்கல. அந்த 1000 பேர் அடுத்தடுத்து செத்து இருக்கிறாங்க. ஆனா ஒரே நாள் எவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க? 24,000. 23,000 பேர் செத்து இருக்கிறாங்க. இந்த வாதியை நிக்கிறதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, பினஹாஸ். இவர் செய்த இந்த காரியத்தினால தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப இவர் செஞ்சாரா? தேவனுக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாரு இல்லைங்களா? தேவன் ஏதாவது இவருக்கு கைமாறு கொடுக்கணும் இல்ல? இவர் செய்த காரியத்துக்கு கண்டிப்பா தேவன் செயல்களை மறந்துடுவாரா? இல்ல. நம்ம ஏதாவது ஒன்னு அவருக்காக செஞ்சோம்னா அவர் அதுக்கு கைமாறு என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவாரு. இவருக்கு என்ன கைமாறு கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஆசாரியத்துவத்தை கொடுத்துறாரு இந்த சந்ததிக்கு. உடன்படிக்கையை தெரியப்படுத்துவேன்னு சொல்லி ஆசாரியத்துவத்தை கொடுக்குவார். வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் ம். இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். என்னத்த காமிச்சாரா? சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிட்டார். அது மட்டுமல்ல, ஆசாரியர்கள் வரணும்னா, இப்ப பாருங்க, ஆரோனுடைய புத்திரர்கள்ல 4 பேர் இருந்தாங்க. 2 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் தாக்குறாங்க. யார் யாரு? எலியேசர், இத்தாமர். இவங்க 2 பேர்ல இருந்து தான் வரணும். இத்தாமருடைய சந்ததியில இருந்து ஆசாரியர்களும் வராங்கோ. ரொம்ப காலத்துக்கு வருது இல்ல, நின்னுறாங்க. ஆசாரியர்கள் நின்னுறாங்க. எலியேசருடைய சந்ததியில இருந்து வந்த ஆசாரியர்கள் கிறிஸ்து வரைக்கும் வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு யோவான் ஸ்தானகருடைய அப்பா ஜெக்கேரியா, அவர் அபியாவின் வம்சத்தின் பிரகாரம் வருவார். அந்த அந்த கோத்திரம் எங்கத்துல போகும்னா எலியேசர்கிட்ட தான் போகும். ஆனா இத்தாமர் மூலியமா நின்னுட்டாங்க. ஏன்னா இந்த லைன், இந்த வரிசையை மட்டும் தேவன் தொடர செய்தாருன்னா, இங்க பினஹாஸ் செய்த அந்த தேவனுக்காக செய்த வைராக்கியம். வாசிக்கலாம் பாருங்க. அதுலயே 13ஆம் வசனம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து ம். இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால். பாருங்க, அவர் செஞ்சதுக்கு பேரே நாங்களா? பாவ நிவர்த்தி. இவர் சாகடிச்சாரு, ஆனா அது பாவத்துக்காக நிவர்த்தி அடிச்சா. பாவ நிவர்த்தி செய்ததுனால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லென்றார். இப்போ ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறாரு. அது என்னன்னா நித்திய ஆசாரிய பட்டம் கொடுத்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம பார்த்த பக்தி வைராக்கியம். சரி, இது இப்போ இவர் காமிச்ச பக்தி வைராக்கியத்துக்கு தேவன் கொடுக்கிற கைமாறுனா உடன்படிக்கையை தெரியப்படுத்தினார். அதுல என்ன இருக்கு? ஆசாரியத்துவம் இருக்கு. இது பழைய ஏற்பாடு. இப்ப நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்மள கூட தேவன்
ஆசாரியர்கள் என்று அழைத்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். இதை இன்னும் கொஞ்சம் உள்ள நம்ம போய் புரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருந்து கூப்பிடுறாரு இல்லைங்களா? எகிப்துல இருந்து கூப்பிடும் போது எல்லாருக்குமே என்ன சொல்வாருன்னா, நீங்க எல்லாருமே அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியர்னுவார். எல்லாருக்குமே கொடுத்திருக்குவார். ஆனா இவங்க வனாந்திரத்துல வந்து லேவி கோத்திரம் வைராக்கியம் காமிக்கும் போது அவங்கள மட்டும் தான் எடுக்குவார். ஆனா அழைப்பு எல்லாருக்கும் இருந்தது. கூப்பிடும் போதே கூப்பிட்டு தான் சொல்வாருங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியர்ன்ட்டு 12 கோத்திரத்துக்கு சொல்லியிருப்பார். இப்ப நாம கூட உள்ள வந்திருக்கிறோம். நமக்கும் நம்ம ஆசாரியர்களா மாறிட்டோமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அழைக்கப்பட்ட. அப்ப நம்ம எங்கதான் இன்னும் இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட ஆசாரியர்களா இருக்கிறோம். புரிஞ்சுக்கலாங்களா? அதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறது அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள்னா, என்னாகமத்துல 2 வசனம் வரும். லேவியர்கள் போய் ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்கிற வயசு தொகை. ஒரு வசனம் என்ன சொல்லனா 30 வயசு தொடங்கி 50 வயசுனும், இன்னொரு வசனம் 25 வயசு தொடங்கி 50 வயசுன்னு இருக்கும். 2 இருக்கும். அப்ப என்ன அப்படி 25ஆ 30ஆனா 25 வயசுல உள்ள போயிடுவாங்க. அது வந்து அவங்களுக்காக பயிற்சி ட்ரைனிங் கொடுக்கிற காலம். 5 வருஷம் அவங்க பயிற்சி எடுத்து 30வது வயசுல இருந்து வேலையை தொடங்குவாங்க. அது வரைக்கும் அவங்க அழைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குவாங்க. இப்ப நம்மளுக்கு அதுதான், இந்த பூமியில நம்ம எடுத்து நிற்கிறது எல்லாமே பயிற்சி. உண்மையாக யாரு சபையாக மாறுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆசாரியர்கள். நாம அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். இப்ப உண்மையான ஆசிரியர்களா மாறலாமா வேண்டாவா? நம்மளுடைய ஓட்டம் என்ன அப்படின்னு நம்மள யாருன்னா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோங்க? மாறுவோம்னு சொல்லணுமா இல்ல வேண்டான்னு சொல்லிடுவோமா? அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா உண்மையான ஆசாரியர்களா மாறணும். மாறணும்னா என்ன தேவை? பினாகாச பாருங்க, தெரிஞ்சுக்கும். பினாகாசோடைய சந்ததிக்கு நித்திய ஆசாரியத்துவத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அவர் காமிச்ச பக்தி வைராக்கியம். அப்ப நாம ஆசாரியர்களா உண்மையா மாறணும்னா நம்ம கிட்ட தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? அதே பக்தி வைராக்கியம். வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஸ்கிரீன்ல இதோ வருது பாருங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தம்மை தாம் ஒப்பு கொடுத்தாரா? நம்மளை சுத்திகரிச்சாரா? ஏன்னா நம்ம நற்கிரைகளை செய்யணுமா? ஆனா நற்கிரைகளை செய்யறதுக்கு என்ன இருக்கணும்ன்றாருங்க? பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் இருந்தா என்ன பண்ண முடியும்? நற்கிரைகள். நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அப்படியே படிப்படியா ஒவ்வொன்றா உள்ள போயின்னு இருக்கிறோம். முதல் நம்ம செய்யணுமா? அதாவது முதல் நம்மளுக்கு பக்தி வைராக்கியம் வேணுமான்னு கேள்வி. ஆமா. ஏன்? நாமளும் ஆசாரியர்கள். அப்ப நித்தியமா ஆசாரியமா மாறணும்னா நமக்கு தேவையானது பக்தி வைராக்கியம். இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பக்தி வைராக்கியம் இருந்தா என்ன பண்ணுவோம் தீத்து சொல்றாருன்னா, நல்ல கிரியைகளை செய்வார்கள் அப்படின்றாரு. அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நல்ல கிரியைகள்னா என்ன? நற்கிரியைகள்னா என்ன? நம்மள கேட்டா நம்ம சொல்லுவோம், சபை கூடுதல்ல வருது, வேதத்தை வாசிக்கிறது, பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் நல்ல கிரியைகள் தான், தவறே இல்லை. ஆனா அதை தாண்டி எதை தேவன் நல்ல கிரியைன்னு சொல்வார்? இதுதான் நற்கிரியை. வசனம் இருக்கு, இதுதான் நற்கிரியை. பிரதர், குணலட்சணம் கரெக்ட். அத எப்படி வசனத்தோட ஒப்பிட்டு சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் கிறிஸ்துவே சொல்வாரு, 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. அப்போ எதை கண்டு? நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்ப இன்னொரு லிங்க் கொடுத்துட்டாரு. நற்கிரியைனா என்னன்னு பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த நற்கிரியைனா என்னன்னு தேடி வரும். மனுஷர்கள் உங்கள் நற்கிரைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தணும்ட்டாரு. ஆனா அந்த நற்கிரியை என்னன்னு சொல்லல, லிங்க் கொடுத்துன்னு போறாரு. வெளிச்சம்ன்றார். அப்ப நம்மளுக்குள்ள வெளிச்சம் இருந்தா என்ன பண்ண முடியும்? நற்கிரியைகளை செய்ய முடியும். அதனால்தான் பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரிகிற நெருப்புன்னு பார்த்தோம் நம்ம அப்பவே, குவானான்ற வார்த்தை. அப்ப அந்த நெருப்பு நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா என்ன வரும்னா வெளிச்சம் வரும். இப்ப அடுத்து தேடணும் பாருங்க, எங்கெல்லாம் தேடின்னு போனோம். வெளிச்சம்னா என்ன? இந்த வெளிச்சம் இருந்தா நற்கிரை இருக்கும், நற்கிரை இருந்தா வைராக்கியம் இருக்கும், வைராக்கியம் இருந்தா ஆசாரியர்களா நித்தியமா மாறலாம். அப்ப நித்திய ஆசாரியமா மாறணும்னா வைராக்கியம், வைராக்கியத்தை தேடி போகும்போது நற்கிரைன்ட்டாரு, நற்கிரையான இயேசு கிறிஸ்து வெளிச்சம்ன்ட்டார். இப்போ வெளிச்சம்னா என்னன்னு கண்டுபிடிச்சா ஒன்னொன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ வெளிச்சம்னா என்ன?
நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மள்கிட்ட இருக்கிற வெளிச்சம் சத்தியம்னு சொல்லுவோம், எல்லாம் கரெக்ட். சத்தியம், அப்புறமா பரிசுத்தாவி, இதெல்லாம் வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு அந்த எண்ணெயெல்லாம் வெளிச்சத்துக்கு சொல்லுது. ஆனா உண்மையான நம்மளை பார்த்து, அதாவது என்ன பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இவ்வளவு வருஷமா வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இது வரைக்கும் நான் மற்றவர்களுக்கு செய்த நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கலாம். எந்த காரியத்தை ஜனங்கள் உணர்ந்து நீ எனக்கு செஞ்சதுக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிற அப்படின்ட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த ஏதோ ஒண்ணு யாராவது மாத்தி இருக்கான் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கணும். நான் இன்னொரு தடவை சொல்றேன், நம்ம எல்லாருமே நல்ல கிரியைகள் செய்யறோம். ஆனா நம்ம செய்யற அந்த நல்ல கிரியைகள் எவ்வளவு மற்றவர்களை இம்பாக்ட், அதாவது தாக்கம் உண்டாக்கி இருக்கிறது. நம்ம செய்த நல்ல கிரியைனால அவங்க நம்ம கிட்டயோ மற்றவர்கள்கிட்டயோ இந்த நற்கிரியை எனக்கு செய்ததுனால நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு எத்தனை பேரை என்னுடைய வாழ்க்கையின் வழிமுறைகள், வார்த்தை இல்ல, என்னுடைய வாழ்க்கையின் நடத்தை சொல்ல வச்சிருக்கு அப்படின்னா எனக்கே ஒரு கேள்விக்குறிதான் வருது. தெரியாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? நிறைய சொல்லலாம், ஆனா நம்ம நடுக்கிறோம் இல்லைங்களா, அதை பார்த்து மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு தாக்கம் உண்டாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர் நடந்திருக்கு தெரியல. ஒருவேளை ஜீரோவா கூட இருக்கலாம், யாருமே கூட இல்லாம இருக்கலாம். அப்ப நான் இன்னும் வரலன்னா வெளிச்சம். அப்ப என்ன இந்த வெளிச்சம்? கிறிஸ்து வெளிச்சமா இல்லையா? ஏசு கிறிஸ்து வெளிச்சம். இப்ப நான் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கணும்னா நான் யார என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும்? கிறிஸ்து. கரெக்ட். நான் எப்போ கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறேனோ வெளிச்சம் இருக்கும். அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில போறேனா, பிரச்சனை கஷ்டம் ஏதோ ஒண்ணு, அப்ப என்ன சிந்திக்கணும்? இந்த சிந்தனைனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார்னா என்ன பண்ணுவார், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார்னா என்ன பேசுவார், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார்னா எப்படி யோசிக்குவாருன்னு கொஞ்சம் யோசிச்சோன்னா அவர் அப்படியே அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வெளிச்சம் பிரகாசிக்கும். அதுதான் தேவன் பார்க்கிற நற்கிரியை. ஏன் நிறைய நேரத்துல நம்மளால நற்கிரியை செய்ய முடியறது இல்லைன்னா, நற்கிரியை செய்யணும்னா என்ன வேணுமா? பக்தி, வைராக்கியம். அப்ப நற்கிரியை செய்ய முடிய மாட்டேன்னு இருக்குன்னா என்கிட்ட என்ன இல்லைன்னா, பக்தி இருக்கு, வைராக்கியமும் இருக்கு, ரெண்டும் ஒன்னா இல்ல. அதுதான் பிரச்சனை. இது ரெண்டுமே ஒன்னா இருக்குதுன்னா அந்த எரிகிற நெருப்பு மாதிரி ஏதாவது ஒன்னா உடனே செய்யற அந்த சிந்தனை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அடுத்து 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்ததி கோணலும் மாணலும் இருக்கா, குறிப்பிடா இருக்கா, அதன் மத்தியில நம்மள என்னவா இருன்னா வெளிச்சமா இருன்றாரு. நான் ஒரு உலக உதாரணம் கொடுக்குறேன். அந்த உதாரணத்தை வச்சா நம்ம புரிஞ்சுக்கலாம். வேட்டைக்காரர்கள் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஹண்டர்ஸ் காட்டுக்கு போவாங்க, வேட்டையாடுவாங்க, மிருகத்தை வேட்டையாடுவாங்க. இப்போ நான் ஒரு கதை மாதிரி சொல்றேன், அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கருத்து. ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்கு போறாரு. காட்டுல மிருகங்கள் இருக்கு, பதுங்கி இருக்கு, அங்கங்க ஒளிஞ்சிருக்கு. வேட்டைக்காரன் தேடுறாரு, எந்த மிருகமும் கிடைக்க மாட்டேன்னு இருக்கு. அப்ப அந்த வேட்டைக்காரன் அந்த மிருக இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்குவார்? நிறைய விஷயங்களை செய்யலாம். அதுக்கு ட்ராப், அதுக்கு அதோடைய கால் தடங்களை பார்க்கலாம், தண்ணி குடிக்கிற இடத்துல வரலாம், இதெல்லாம் பண்றாரு. ஆனா மிருகமே கிடைக்க மாட்டேன்னு இருக்கு, கால் தடங்களை கூட இல்ல. ஆனா இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியும். என்ன பண்ணா மிருகங்கள் வெளியே வரும்? சவுண்டு. கரெக்ட். அப்போ அந்த வேட்டைக்காரன் உடனடியாக ஏதோ ஒரு பெரிய சத்தத்தை போட்டாருன்னா மிருகங்கள் ஒன்னா இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு ஓடி போய் பதுங்கிடலாம் அப்படின்னு ஓடுமா? அந்த ஓட்டத்தை கால் தடத்தை வைக்கலாம். அப்போ அதோடைய ஃபுட் பிரிண்ட்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், இல்ல ஓடுற சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான். இப்போ இதுல நம்ம ஒரு 2 மிருகத்தை வெளியே எடுக்கலாம். யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த உதாரணம் எனக்கு. 2 மிருகத்தை எடுத்துக்கலாம். ஒரு மிருகம் மான், இன்னொரு மிருகம் காட்டு பன்னி, 2 வச்சுக்கலாம். இப்போ அந்த வேட்டைக்காரன் பெரிய சத்தத்தை போட்ட உடனே 2 மிருகம் புதர்ல இருந்து ஓடுது. மானு சத்தம் போட்டுன்னு ஓடுமா, அமைதியா ஓடுமா? அமைதியா ஓடும், எகிரி குதிச்சு கட். இந்த காட்டு பன்னி சத்தம் போட்டுன்னு ஓடுமா, அமைதியா ஓடுமா?
அது சத்தம் போட்டுன்னு தாங்க ஓடும். ஏன்னா அதோடைய அதோடைய நேச்சரே அப்படிதான், சத்தம் போட்டுன்னு ஓடும். இப்ப இந்த உதாரணத்தை எனக்கு நான் வச்சு பார்க்கிறேன். சாத்தான் தான் அந்த வேட்டைக்காரன். அவன் புது சிருஷ்டிகளை பார்த்தானா, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்களாம். அவங்களுடைய பழைய சிருஷ்டி சுபாவங்களுடைய கால் தடமே இல்லை, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. என்ன பண்ணா மாட்டுவாங்கன்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனைக்குள்ளோ, சபைக்குள்ளோ, குடும்பத்துக்குள்ளோ, வேலை செய்யற இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய சத்தத்தை, ஒரு தாக்கத்தை, ஏதோ ஒரு பிரச்சனைய போட்டான் உடனே அப்போ வரும் நான் யாருன்னு. ஒன்னா மானை போல் அமைதியா போயிடுறேனா, அல்லது இன்னொரு மிருகம் இருக்குங்களா அதன் போல நானு சத்தத்தை போட்டு, கூச்சில போட்டு, மற்றவர்களை பத்தி பேசி, இல்ல முறுமுறுத்து போறனான்றது அந்த சூழ்நிலையில முடிவாயிடும். அந்த வேட்டைக்காரனுக்கு மானை பிடிக்கிறது கஷ்டம். எதை பார்த்து ஓடிடுவா தெரியுங்களா? சத்தம் வருகிற மிருகம் பின்னாடி ஓடிடுவான். இப்படிதான் நிறைய நேரத்துல நாம சாத்தான் என்ற வேட்டைக்காரனுக்கிட்ட மாட்டிடுறோம். ஏன்னா பிரச்சனைன உடனே நம்மளால எதை அமைதியா வைக்க முடிய மாட்டேன்னு இருக்குன்னா, நம்மளுடைய வாயையும் நாக்கையும் அமைதியா வைக்க முடிய மாட்டேன்னு இருக்கு. இதனாலதான் நம்ம மாற்றோம். எப்போ நம்ம இத அமைதியாக வைக்கிறோமோ, மாற்றுது நம்மளுக்கு கஷ்டம். அவனுக்கிட்ட மாற்றுது, நம்ம தப்பிச்சிடலாம். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 101 சங்கீதம் 5 வசனம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். இந்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். ஒரு உதாரணம் பார்க்கலாம். எனக்கோ யாருக்கோ ஒரு பிரச்சனை, அல்லது யாரோ ஒருத்தவங்க என்னை பத்தி, எனக்கு அவங்களுக்கு சின்ன மனஸ்தாபம், அது சபையிலயா இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். அவங்கள பத்தி நான் மத்தவங்ககிட்ட சொல்லாம இருக்குவேனா? நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்லும்போது உள்ளத உள்ளபடி சொல்வேனா, அல்லது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவேனா, அவங்கள பத்தி பழைய விஷயங்கள் எல்லாம் பேச தொடங்குவேன். பண்ணுவேன் இல்லைங்களா? சேர்க்குவேன். நம்மளுக்கு அது பேசுறதுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும், சக்கரை மாதிரி. இது தேவனுடைய பார்வையில அவதூறாம் மற்றவர்களை. அவங்கள சங்கரிக்கிறேன்றார். சாவடி. புது சிருஷ்டி செத்து போயிடுதுங்க, வேற ஒண்ணும் இல்லை. நம்மளுக்குள்ள உருவாயின்னு இருக்கிற இந்த கிறிஸ்துன்ற புது சிருஷ்டி நாமளே சாகிறதுக்கு காரணம். இதுதான் சாத்தானுடைய செயல். அவனுடைய சூழ்ச்சி என்னன்னா, அவனால நம்மளை நேரடியா அடிக்க முடியல. அதனால என்ன பண்றான்? நம்மள தப்பான வழியில வழி நடத்தினா தேவனே நம்மளை அடிச்சிடுவான். அதுதான் அவன் வைக்கிற ஒரு தருணம். நாக்க குறிச்சி கூட பார்க்கலாம். இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 26 அதிகாரம் 28 வசனம். கள்ளனாவோ தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். என்னங்களா? கள்ளனாவுனா தன்னால் கள்ளனாவுனா பொய் நாக்கு. நம்ம பொய் பேசுறோம் இல்லைங்களா சர்வசாதாரணமா? பொய்க்கு பிதா சரி இருங்க, அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நமக்கு பிதா யாரு? பிதாவாகிய தேவன். நான் பொய்க்கு பிதா யாரு? சாத்தான். நான் ஒவ்வொரு தடவை பொய் பேசும்போது எனக்கு பிதா தேவனா சாத்தானா? அப்போ எத்தனை தடவை ஒரு நாள்ல சாத்தான் எனக்கு தேவனா மாறின்னுக்கிறான், எனக்கு பிதாவா மாறின்னு இருக்கிறான்? இதெல்லாமே தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய படம். முக்கியமான விஷயத்த மட்டும் பார்க்கலாம். இப்ப கவனிக்கலாம் பாருங்க. நம்மளுக்கு வைராக்கியம் வேணுமா? பக்தி வைராக்கியம் வேணும். ஏன் தேவை? நற்கிரைகளை செய்யணும்னா என்ன இருக்கணும்? தீத்து சொன்னாரு, பக்தி வைராக்கியம் இருந்தா நற்கிரைகளை செய்வோம். நற்கிரைகள்னா என்ன? ஒளி. ஒளினா கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதே அந்த ஒளி. புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறோமோ நம்ம கிட்ட என்ன இருக்கும்? பக்தி வைராக்கியம். இப்ப பிரச்சனை வந்துருச்சு. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு அளவுக்கு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சுன்னு இருக்கிறேன்னா, யாரு விடமாட்டான்? சாத்தான் விடமாட்டான். அங்க எப்படி இஸ்ரேல் மக்களுடைய ஜனங்கள் உட்கார்ந்த உடனே மோகாப் தேச ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு, இவங்களை விட்டா நம்மளே சாகடிச்சிடுவாங்க. இது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க. சாத்தானுக்கு இப்ப இருக்கிற பெரிய பயமே என்னன்னா, அவனை கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவனுடைய பயம் ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. யார குறிச்சுனா, மக்களை குறிச்சு இல்ல, ஸ்திரீயின் வித்த குறிச்சு. அந்த ஸ்திரீயின் வித்து வந்ததுன்னா எனக்கும் என்னுடைய ராஜ்யத்துக்கும் அழிவு வந்துடும், அவங்கள வர விடக்கூடாதுன்னு. நம்ம சத்தியத்தை கேட்டு ஒன்றான மெய்தேவன் யார், ஒரே மெய்தேவன் யாருன்னு தெரிஞ்சு அவருடைய வழிகள்ல நடந்து ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு முடிவெடுத்து தீர்மானிச்சு போயின்னு இருக்கிறோம். இப்ப பிரச்சனை யாருன்னா அவனுக்கு, இவங்கள வர விடக்கூடாது. அப்ப அவன் என்ன பண்ணான்? ஆலோசனைய கூப்பிட்டான். பிழையாம கூப்பிட்டாவா, எப்படியாவது இந்த மக்களை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிடணும், எங்களை சபிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு பிழையாம கூப்பிட்டா இல்லைங்களா? இங்க மோகாப் தேசத்து ராஜா
அங்க இஸ்ரேல் மக்கள், இந்த பக்கம் புது சிருஷ்டிகள் சாத்தானும் இருக்கிறான். அவனுக்கு அதே பிரச்சனை தான், இவங்களை அழிக்கணும். அங்க பிழையாம் வந்தான். அப்ப இங்கேயும் நம்மள கெடுக்கிறதுக்கு யார் வரணும்? பிழையாம் வந்தே வரணும். பிழையாம் தான் கூப்பிடுறான் அவன். அதாவது அந்த ராஜா தான் பிழையாம கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய வைக்கிறான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய வழிகளை நடக்கிறோம், தேவனுக்கு பக்தியும் வைராக்கியத்தை காமிக்கிறோம், கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறோம். ஆனா நம்மளுடைய எதிரியை கண்டுபிடிக்கணும். அந்த எதிரி தான் நம்மளையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய எதிரி. அது யாருன்னா பிழையாம். பிழையாம்ன்ற பேருக்கான அர்த்தத்திலேயே அதோடைய அர்த்தம் இருக்கு. பிழையாம் அப்படின்னா என்னன்னா, இது தமிழ்ல தாங்க பிழையாம்னு இருக்குது, ஆங்கிலத்துல வந்து பேலாம்னு இருக்கும். பேலானா விழுங்குன்னு அர்த்தம். ஆம்னா ஜனம், ஜனங்களை விழுங்கு, இதுதான் பேரு. எதை விழுங்கு? ஜனங்களை, ஜனங்களை விழுங்கு. இது யாருடைய குணம்? சாத்தான். ஏன்னா எவனை விழுங்கலாம் என்று. அப்போ இந்த பிழையாமு கிட்ட யாருடைய குணம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களோட, சாத்தானுடைய குணம். இப்ப கண்டுபிடிக்கணும் யார் இந்த பிழையாமன்ட்டு. பேதுரு என்ன பண்றாருன்னா, பிழையாமுடைய அம்சங்களை கொடுக்கிறார், குண அம்சங்கள், கேரக்டர். இந்த குணத்தை வச்சு பிழையாம கண்டுபிடிக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு ம். தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அந்நீதித்தின் கூலியை விரும்பி. அப்போ செம்மையான வழியில நடந்து யாரை விட்டு போயிட்டாங்களா? பேயரின் குமாரனாகிய பிழையாம். நல்ல வழியை விட்டு கெட்ட வழியில போறவங்க என்ன மாதிரி வழியில போயிடுறாங்கன்னா, இந்த பிழையாமுடைய வழியில போறாங்க. இதுதான் ஒரு முதல் குழு. 2வது கூட கொடுக்கிறார், யூதா கொடுக்குவார். யூதா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, ம். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கேரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இப்போ இந்த பிழையாம் என்ன பண்றாருன்னா, காசுக்காக தேவனுக்கு விரோதமான வேலைகளை செய்ய தொடங்குறார். கரெக்டா? அதானே செஞ்சாரு. சில குணங்கள் கொடுக்கிற பிழையாமுடைய குணங்கள். காசுக்காக தேவனுக்கு விரோதமா வேலையை தானே செய்ய போனார். இது முதல் குணம். நிறைய இருக்கு, 2 மட்டும் பார்க்கலாம். பிழையாம் எத்தனை எஜமானனுக்கு ஊழியம் செய்தார்? 1ஆ 2ஆ? 2. தேவனுக்கும் ஊழியம் செய்தார், ராஜாவுக்கும் ஊழியம் செய்தார். இந்த 2 குணத்தை வச்சு பிழையாம் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். முதல் வந்து, எப்படி காசுக்காக தேவன் யாருன்னு தெரிஞ்சாலும் அதை விட்டு ஆதாயத்துக்காக, அதாவது தன் சொந்த ஆதாயத்துக்காக தவறாய் சொல்லி ஜனங்களை திசை திருப்புந்து தான் பிழையாம். அந்த மாதிரி சத்தியத்தை அறிந்த நானும் கூட உங்களுக்காக, அதாவது ஏதோ ஒரு வகையில உங்களை ஆதாயம் படுத்துறதுக்கு, உங்ககிட்ட இருந்து ஏதோ எனக்கு தேவைன்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போதிக்கிறதுக்கு தொடங்கிட்டேன்னா, நானும் தேவன் யாருன்னு தெரிந்தும் மக்களை பிரியப்படுத்துறதுக்கும் அல்லது உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பிழையாமாக மாறி விடுவேன். புரியுதுங்களா? இது முதல். ஆனா இவங்களால ஆபத்து அவ்வளவு இல்ல, கண்டுபிடிச்சிடலாம். யாரால பெரிய ஆபத்துனா, அந்த 2 எஜமானனுக்கு ஊழியம் பண்ற பிழையாம் தான் பெரிய பிரச்சனை. அந்த எஜமானன் தேவனுக்கும் வேலை செஞ்சானா, ராஜனுக்கும். இந்த பிழையாம் யாருங்க? நான் உதாரணம் கொடுக்குறேன். அந்த பிழையாம் இங்கதான் இருக்கிறான், இங்கதான் இருக்கிறான். நாம தாங்க, வேற யாருமே இல்லை. நம்மளுக்குள்ள இருக்கிற பழைய சிருஷ்டி. நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம், நம்மளுடைய நாக்கு பொய் சொல்லுமான்னு. சொல்லுது. அப்போ எத்தனை எஜமானனுக்கு ஒரு நாள்ல நான் வேலை செய்யறேன்? தேவனுக்கும் வேலை செஞ்சுன்னு இருக்கிற. ஒவ்வொரு தடவை பொய் சொல்லும் போது சாத்தானுக்கு. அப்போ எனக்கு எவ்வளவு எஜமானன்? 2. பிழையாமுக்கு எத்தனை எஜமானன்? 2. இந்த பிழையாம் அங்க ராஜாவுக்கு ஒரு கொடுத்தான் ஒரு செய்தி. என்னன்னா, இவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும், அங்க அடி விழுந்துருவாங்க. என்னுடைய வீக்னஸ் என்னன்ட்டு என்னுடைய பழைய சிருஷ்டிக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். இந்த இடத்துல இவங்களை தொட்டா இவங்க கண்டிப்பா விழுந்துருவாங்கன்ட்டு என்னுடைய பழைய சுபாவத்துக்கு தெரியும். நம்மளுக்குள்ளவே 2 மனுஷன் வாழ்ந்து நிற்கிறான். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை. மாம்ச சிந்தை. அப்போ இங்க ஒரு சிந்தை இருக்கு. எந்த சிந்தைனா? மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இன்னொரு சிந்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியின் சிந்தை. அது நம்மளுக்கு இங்க வரல, ஆனா அடுத்த வசனத்துல வரும். இன்னொரு சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியின் சிந்தனை. ஒண்ணு மாம்ச சிந்தனையும் இருக்கு. அதுதான் புது சிருஷ்டி, பழைய சிருஷ்டின்னு பாக்குறோம்.
இதுக்கு நல்ல உதாரணம் யார சொல்லலாம் புதிய ஏற்பாட்டுலனா யூதாஸ் சொல்லலாம். யூதாசு கிறிஸ்துவும் எஜமானன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார், சாத்தானையும் எஜமானன் என்று ஏற்றுக்கொண்டு 2 எஜமானனுக்கு வேலை செய்தாரா? 2 பேருக்கும் வேலை செய்தார். இப்ப நாம கூட நிறைய நேரத்துல தேவனுக்கும் வேலை செய்யறோம், சாத்தானுக்கும் வேலை செய்யறோம். பிழையாம் வெளியோ இல்ல, எங்க இருக்கிறான் தெரியுங்களா? நம்மளுக்குள்ளவே இருக்கிறான். ஏன் சபைன்னு சொன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம், நாம தான் சபை. அப்போ இந்த சபைக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ளவே யார் இருக்கிறதுனா பிழையாம். இந்த பிழையாமுக்கு தேவன் யாருன்னு நல்லா தெரியும். தேவன் யாருன்னோ தெரியும், சாத்தான் யாருன்னு தெரியும். தேவன்கிட்டயோ பேசுவான், சாத்தான்கிட்டயோ பேசுவான், நம்மள தூண்டி விடுவான். 2 பேரும் உள்ளதா இருக்கு. இப்ப இவனாலதான் நம்மளுக்கு பெரிய ஆபத்து. ஏன் ஆபத்துனா, பிழையாமுக்கு இவங்களுடைய வீக்னஸ் தெரியும், எங்க அடிச்சா விழுந்துருவாங்க. நம்முடைய பழைய சுபாவத்துக்கு நல்லா தெரியும், இவங்களை இந்த இடத்துல அடிங்கோ கண்டிப்பா விழுந்தே விழுவாங்க. அவங்கள யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு பேச வைங்க, கோபம் வரும், பேச வைங்க, யாருன்னா ஒண்ணு வைங்க. யாராவது இவங்க பத்தி ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்லுங்க, கோவம் வரும். இவங்களுக்கு பசி எடுத்தா கோவம் வரும், சாப்பாடு ஏதாவது ஒரு வகையில தடை பண்ணி வைங்க, வீட்டுக்கு போன உடனே சண்டை போட்டுட்டோம். அப்போ ஏதோ இன்னும் வேணாங்க, ஒரு சின்ன உதாரணம். நம்ம வேகமா போறோம், அல்லது சபைக்கு வரோம், டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா வரோம். சென்டர்ல யாரோ ஒருத்தவங்க குறுக்கோ இடத்த கொடுக்காம டைம் நிக்க வச்சிருக்கிறாங்க, அல்லது அவங்க தப்பான ரூட்ல வந்துட்டாங்க. நம்ம சும்மா இருக்குவோமா? உடனே என்ன பண்ணுவோம்? அமைதியா, சரிப்பா போப்பா அப்படி சிரிக்குவோமா? அல்லது அவரை பார்த்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவோமா மனசுக்குள்ளவே? இது ஏன் மனசுக்கு நல்லா தெரியும், பண்றோம் இல்ல? அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி என்னுடைய மாம்ச சிந்தனை வந்துட்டு போகுது. இதுதான் பிரச்சனையே. அது இருக்கிற வரைக்கும் தேவன் வாதியை உள்ள அனுப்பிச்சிடுவார். இங்க இஸ்ரேல் மக்கள் சாவதற்கு காரணமே என்னன்னா, அவங்க செய்த தப்பு அவங்களுக்கு தண்டனையா மாறுச்சு. இந்த புது சிருஷ்டியும் செத்து போகாமல் இருக்கணும்னா, இந்த பழைய மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, பிழையாம், இந்த சிந்தனை, இதை அழிக்கணும். எப்படி அழிக்கிறதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் சொல்றார். ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் அந்த 3 விஷயத்தை கவனிங்க, இன்னொரு தடவை வாசிங்க பிரதர். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்படியே நிக்க வைங்க. சாத்தான் நம்மள சோதிக்கவா இல்லைங்களா? எல்லாருமே சோதிக்கிறான். அவனுடைய சோதனை எப்பவுமே இது 3 கேட்டகரியில தான் இருக்கும். உதாரணம் நான் சொல்றேன், கிறிஸ்டியும் கொடுக்குற, ஏவாளையும் கொடுக்குறேன். ஏவாள் போயிட்டு அந்த பழத்தை சாப்பிட்றாங்க இல்லையா? அப்போ அந்த பழத்தை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சா பாக்குறதுக்கு? வசனம் என்ன சொல்லலாம்? பாக்குறதுக்கு கண்களின் இச்சை. ஓ, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன வந்துரும்? நம்மளுக்கோ தேவனை போல் ஞானம் வந்துரும், ஜீவனத்தின் பெருமை. அதை பார்த்தாலே எனக்கு அது வேணும், மாம்சத்தின் இச்சை. கிறிஸ்து கூட அப்படியே தான் எடுத்துன்னு வந்திருக்கான். நீ கல்லை அப்பமாய் மாத்தி சாப்பிடு, மாம்சத்தின் இச்சை. மேலத்துல இருந்து கீழே குதி, தூதன் அனுப்புவார், ஜீவனத்தின் பெருமை. அடுத்து உனக்கு இது பாக்குற பாரு, இது எல்லாமே உனக்கு கொடுத்துடுற, கண்களின் இச்சை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம்மளுக்கு வர எல்லா சோதனையும் இந்த 3 கேட்டகரியில தான் இருக்கும், எப்பவுமே இருக்கும். அப்ப இது எல்லாமே இந்த உலகத்துல உண்டானது எல்லாமே இந்த 3க்குள்ளதான் அடங்கும். அதை தான் சொல்றாரு. இப்போ இவர் எப்படி 2 எஜமானனுக்கு வேலை செய்தாரோ, நம்மள பார்த்து வசனம் என்ன சொல்லனா, டபுள் மைண்டுனும். அது தமிழ்ல வாசிங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனம் உள்ளவன், இருமனம் என்னங்க? இருமனம்னா டபுள் மைண்டட். 2 மனசு இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்குள்ள? ஒண்ணு மாம்சத்தின் சிந்தனையும் இருக்கு, ஆவியின் சிந்தனையும் இருக்கு, டபுள் மைண்ட்ல இருக்குமா? அப்படியே வாசிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். எப்படி இருக்குவானா? தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கும். அப்போ சரி, நான் தொடர்ந்து இந்த மாம்சத்தின் படியே வாழ்ற அப்படின்னு நான் போயிட்டேன்னா, மாம்சத்தின் படி வாழுகிறவன் மரிக்குவான், செத்து போயிடுவானா? ஆவியின் படி யார் வாழ்றாங்களோ, அதாவது 2 சிந்தனைன்னு பாக்குறோம். இருமனம், ஒண்ணு மாம்ச சிந்தனையும் இருக்கு, ஒன்னு ஆவியின் சிந்தனையும் இருக்கு. மாம்ச சிந்தனையின் படி வாழ்ந்துனே போயிட்டான், அது மரணத்துல தான் போய் நிக்க வைக்கும். ஆவியின் சிந்தனைனா என்னன்னா, நான் இது செய்யறது தேவனுக்கு பிரியமா, இந்த காரியத்தை நான் நினைக்கிறது தேவனுக்கு பிரியமா? தாவீதுக்கும் ஆதாமுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம். ஆதாமுக்கு தன் மனைவி மூலியமா சோதனை வந்த உடனே அவர் அன்பை வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. ஆனா அந்த அன்பு மனைவி மேல இருந்துருச்சு. தாவீதை சீமை தூசிக்கும் போது கூட இருக்கிறவங்களா சொல்றாங்க அவங்கள சாவடிச்சிடலான்ட்டு.
தாவீது என்ன சொல்றாருன்னா, தேவன் அனுமதி கொடுத்திருந்தாருன்னா நாம என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த நேரத்துல தாவீது எங்க பார்த்தாருன்னா மேல பார்த்தாரு. அன்பு. தேவனே நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்களா? சரி. அப்போ நம்ம கிட்ட கூட அதே மாதிரி ஒரு சிந்தனை இருக்கணுமா? நான் இது செய்யறது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இருந்தா அது ஆவியின் படி நடக்கிறோம். நாம எதை நினைச்சபடியெல்லாம் செஞ்சுன்னு இருந்தா அது மாம்சத்தின் படி நடந்து அது எங்கதான் போய் நிக்க வைக்கும்னு பாத்தீங்கன்னா மரணத்துலதான் போய் நிக்க வைக்கும். வாசிக்கலாம் வசனம் கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ம் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. எப்படி இருக்குதுங்களா? இது ரெண்டுமே ஆப்போசிட். ரெண்டுமே ஆப்போசிட் தான். சரி, எதுல நடுக்கலாம்? இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவினால் சரீரத்தின் செய்களை அழித்தால். செய்களை அழித்தீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நம்ம வீட்டுல எதுனா பிராணிகள் வளர்க்குறோமா? பெட்ஸ், பூனை, மிருகம், கோழி, குருவி, நாய் இருக்கா? இருக்கு. இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு 2 நாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 நாய் இருக்கு வீட்டுல, ஒருத்தர் வளர்த்துன்னு இருக்கிறாரு. ஒரு மிருகத்துக்கு, ஒரு பெட்டுக்கு, ஒரு நாய்க்கு நிறைய சாப்பாடு கொடுக்கிறார், நல்லா சாப்பிடுது. இன்னொன்னுக்கு கொஞ்சம் தான் கொடுக்கிறார், ஒரு நாளைக்கு கொஞ்சமா கொடுக்கிறார். ஒரு 6 மாசம் கழிச்சு எது நல்லா வளர்ந்துருக்கும்? எது நல்லா சாப்பிடுறது அதுதானே வளர்ந்துருக்கும். நம்மளுக்குள்ள 2 மனுஷன் இருக்கிறான் பார்த்தோம். புதிய மனுஷன், பழைய மனுஷன், மாம்சத்தின் சிந்தை, ஆவியின் சிந்தை. நம்ம ஒரு நாளைக்கு எதுக்கு அதிகமா சாப்பாடு கொடுக்கிறோம்? மாம்சத்துக்கா, ஆவிக்கா? அதனாலதான் மாம்சம் நல்லா வளர்ந்துருக்கு. அதனாலதான் எது இன்னும் வளரலன்னா ஆவியின் சிந்தனை வளர். ஏன்னா அதுக்கு என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறேன்னா சாப்பாடே கொடுக்க மாட்டேன்னு இருக்கு. அது எப்படி வளரும்? புரியுது இல்லைங்களா? அப்ப நம்ம எதுக்கு அதிகமா கொடுக்கிறோமோ அதுதான் வளர்ந்து நிக்கும். இப்போ பிரச்சனை வெளியே இல்ல, பிரச்சனை யாருக்குள்ள இருக்குதுன்னா நம்மளுக்குள்ளதான் இருக்கு. இப்ப பிள்ளையாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு உள்ள இருக்கிறான். அடுத்து யாரை கண்டுபிடிக்கணும்னா இந்த மோகாப் தேசத்தை ராஜா யாருன்னு கண்டுபிடிக்கணும். மோகாப் தேசத்துடைய ராஜாக்கு என்ன பேர் கொடுத்திருந்தாரு? பாலாக். பாலாக். பாலாக்னா என்ன அர்த்தம் பாருங்களே, அழிக்கிறவன் என்ற அர்த்தமா. பாலாக்னாலே அந்த பேருக்கான அர்த்தம் டிஸ்ட்ராயர், அழிக்கிறவன். யாருக்கு பைபிள்ல அழிக்கிறவன் பேருக்கு? சாத்தானுக்கு தான். டைரக்டா வசனத்திலேயே இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா அவனுடைய பேர் வந்து அழிக்கிறவன் அப்படிதான் போடப்பட்டிருக்கும் நேரடியாவே. இப்போ கொஞ்சம் முன்னாடி போல இருங்க, அந்த வசனத்தை வாசிடுங்க. என்னதான் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவைகளுக்கு ஒரு ராஜன். ராஜன். இங்க பாலாக்கு கூட யார்தான்? ராஜா தான். சாத்தான் கூட உலகத்துக்கு ராஜா போலதான் இருக்கு. அவருக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபெத்தேன் என்றும், கிரேக்க பாஷையிலே அபெல்லியன் என்றும். கிரேக்க பாஷையில அப்போலியோன் இருக்குது இல்லைங்களா? அதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராயர், அழிக்கிறவன். அவனுக்கு கிரேக்க பாஷையில அப்போலியோன்னா, எபிரேய பாஷையில வந்து அபதோன்னு பேருக்கு தான். அப்போலியோன்னா அழிக்கிறவன், சாத்தானுக்கு நேரடியா அழிக்கிறவன். பாலாக்கு பேருக்கான அர்த்தம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அழிக்கிறவன். இப்ப இவனுக்கு தான் பிரச்சனை. இவன் உடனடியா யார கூப்பிட்டா? உடனடியா பாலாக்கு யார கூப்பிட்டா? வாப்பா பிழையாம். சாத்தானுக்கு பிரச்சனை, உடனடியா யார கூப்பிடுவான் நம்மளை கெடுக்கிறதுக்கு? என்னுடைய பழைய சிருஷ்டியை தூண்டுவான். உடனடியா வா, இவங்களை எப்படி கீழே தள்ளலான்னு. ஏன்னா இந்த பழைய சிருஷ்டி யாருக்கு தான் வேலை செய்வோம்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் வேலை செய்யும், வேற யாருக்குமே வேலை செய்யாது. சரி, இப்ப பழைய சிருஷ்டி ஒரு ஐடியா கொடுக்குது, இவங்களை சாவடிக்கணுமா? ஒன்னும் பண்ணாத, இவங்களுக்குள்ள யார் அனுப்பிச்சுடு? பெண்களை, ஸ்திரீகளை அனுப்பிச்சுடு. அந்த ஸ்திரீகளை அனுப்பிச்சுட்டா அவங்களே என்ன பண்ணுவாங்க? அவங்களே விபச்சாரம் பண்ணி தேவன்கிட்ட தண்டனை வாங்கிடுவாங்க. இப்ப நம்ம கிட்ட வரலாம். பழைய சிருஷ்டி சாத்தானுக்கு இதுதான் ஆலோசனை கொடுக்குது இன்னைக்கு கூட, இன்னி வரைக்கும். இவங்களை தள்ளணுமா கீழே? ஒன்னும் பண்ணாத, இவங்க எங்க விழுவாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஐடியா கொடுக்குறேன், இத பண்ணு, இந்த புது சிருஷ்டி செத்து போயிடும். அதனால்தான் யாக்கோபு 4:4 நம்மளை குறிச்சு வசனம் என்ன சொல்லனா, விபச்சாரர்களே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம நினைக்குவோம் நாம தான் உலகத்தை வெறுத்துட்டோம், சிநேகம் இல்லை, நான் வீடு வாங்கல எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்னும் வேணாம். எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் வந்தாங்கல்ல, வந்த உடனே அவங்க வந்துட்டாங்க, மாம்சம் தான் வெளியே வந்திருக்கு. ஆனா அவங்களுடைய சிந்தனை இன்னும் எகிப்தை நோக்கி தான் இருந்துச்சு. பிரச்சனை உடனே எங்களுக்கு கொம்மட்டிக்காய், வெள்ளரிக்காய் அங்க கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், இங்க ஒண்ணுமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. நம்மளுக்கும் நிறைய நேரத்துல சரீரம் வெளியே வந்துருச்சு, ஆனா நம்மளுடைய சிந்தனைகள் இன்னும் பழைய இடத்துலதான் ஒட்டின்னு இருக்கு. ஏதாவது ஒண்ணு உள்ள வந்த உடனே அந்த பழைய
ரூபம் வரும். நம்ம பேசுவோம், நான் யார் தெரியுமா, நான்லாம் அந்த பழைய மனுஷனா இருந்திருந்தேன்னா நடுக்கிறதே வேற. சொல்றோம் பாருங்க, சொல்றதே என்ன அர்த்தம்னா பழைய மனுஷன் தான் பேசின்னுக்கிறான். அப்பப்போ அந்த குணங்கள் வந்து வந்து போயினே இருக்கும். ஏன்னா இன்னும் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, அவனை முழுசா வெளியே விட்டுவார். இவ்வளவுதான் இருக்கிறான். அவன் ஐடியா கொடுக்குவான், இவங்களை எங்க தொட்டா கீழே இவங்க விழுவாங்க நல்லா தெரியும். நம்ம நிறைய இடத்துல விழுந்துனே இருக்கிறோம் இல்லைங்களா? தேவனைய அனுமதிக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பலவீனர்களா இருக்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப கோபம் வருது, தேவன் அனுமதி கொடுத்துனே இருக்குவார். ஏன் கொடுக்கிறாருன்னா, நான் எனக்கு கோபம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். குணங்களை மாத்துறதுக்கு எப்படி தெரிய வரும்? ஒண்ணு நான் புரிஞ்சுக்கணும் நான் பண்ணது தப்புன்னு, இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்வாங்க நீ இந்த இடத்துல பண்ணது தப்பு. அப்போ நம்ம ஏத்துக்கணும், ஓ ஆமாவா, சரி நான் அதை மாத்திக்கிறேன், அது தேவனே சொன்னாருன்னு எடுத்துக்கிறேன். அப்படி தாழ்மையோட மனசுல போயிட்டோம்னா மாத்திக்குவோம். நீங்க யார் எனக்கு சொல்றது, எனக்கு தெரியும்னு போயிட்டா லாஸ், அதாவது நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நம்மளுக்கு தான். ஏன்னா என்னுடைய முகத்தை பாக்குறதுக்கான கண்ணாடி தான் நீங்க. நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கணும்னா உங்க மூலியமா தான் தெரிய வரும், நீங்க சொன்னாதான் எனக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ நம்மளுடைய குணங்களை மாத்திக்கொள்ளலாம். ஏன்னா உள்ள யார் தான் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இன்னும் பிழையாம் உள்ள ஒளிஞ்சுன்னு தான் இருக்கான். இப்ப இவன் தான் கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, சரி இப்போ இவங்களை எப்படியாவது என்ன பண்ண, இவங்களை அழிக்கிறதுக்கான வழி என்னான்னு கேட்ட உடனே அவனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வழி கொடுக்குறான். இருங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிடலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட வருது. அவனும் என்ன பண்றான்னா அழிக்கிறதுக்கு வழியை கொடுக்குறான். என்ன வழி கொடுத்தான்? அந்த பொண்களை உள்ள விடு, அதாவது உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவங்க செய்யட்டும். தேவனுக்கு விரோதமான காரியம் லிஸ்ட் இருக்கா? நிறைய இருக்கு. 18 லிஸ்ட் கொடுப்பார் புதிய ஏற்பாட்டுல. மாம்சத்தோடைய குணங்கள் என்னன்னு அதுல ஒவ்வொன்றுலயும் நம்ம வந்துருவோம். இருந்தே இருக்கு. பெருமை இருக்கா? இருக்கு. அது தேவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இது எல்லாத்துக்கும் தேவன் கொடுக்கிற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விபச்சாரம் தான். என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சிருக்க மாட்டேன், ஆனாலும் தேவனுக்கு பிடிக்காத எல்லா குணங்களும் அதுலதான் அடங்கும். என் மனசுக்கு தெரியும் எதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு செய்யறதில்லை. ஒரு உதாரணம், மற்றவர்களுக்கு நல்லது பண்ணாதது பாவமா? பாவம் தாங்க. ஒருவன் நன்மை என்று அறிந்திருந்து அதை செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவமாக கருதப்படும். எனக்கு தெரியும் இது செய்யணும், இது நல்லதுன்னு தெரிஞ்சு கூட அந்த நல்லதை செய்யலன்னா கூட பாவம்ங்க. நம்ம சும்மா போய் பாவம் செய்ய வேண்டியது இல்லை. தெரிஞ்சு அமைதியா இருந்தாலே அது பாவமா மாறிடும். பாவம்னா தெரியும், அது தேவனுக்கு பிடிக்காத விபச்சாரம். சரி, இப்ப என்ன பண்ணாரு தேவன்? 2 விஷயத்த பண்ணாரு. ஒண்ணு, மோசே மூலியமா தலையை வெட்டினாரா? அப்ப நமக்கு தலை யாரு? அவரிடத்துல இருந்து துண்டிக்கப்பட்டு வந்துருவோம். தனியா இருக்குவோம், தலை சிந்திக்கிற மாதிரி பண்ண மாட்டோம், என்னுடைய வழியில போயிடுவோம். நிறைய நேரத்துல நான் சபைக்கு வருவேன், கூடுகையில எல்லாம் கலந்துக்குவேன், ஆனா வந்துட்டு உக்காந்துட்டு போற நிலைமையில தான் இருக்கு. அப்பனா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சும்மா வருவேன், அட்டெண்டன்ஸ் கொடுக்குவேன், எங்கேயுமே இல்லை ஐக்கியம், இருக்குவேன் போவேன். குணங்கள் தெரியாது, அது தேவனு தான் அறியும். இன்னொன்னு, வாதே உள்ள அனுப்பிச்சிட்டாரு. அனுப்புனாரா? என்னத்த உள்ள விட்டாரு? வாதை. எவ்வளவு பேர் செத்தாங்க உங்க வாதையில? 24,000 பேர் வாதையில செத்தாங்க. சரி, ஏன் இந்த கணக்க தேவன் கொடுக்கிறாரு? ஏதாவது ஒரு கணக்கு கொடுக்கிறாருன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் அடங்கியிருக்கும், இல்லைன்னா தேவன் என்ன பண்ண மாட்டாரு, கணக்கு கொடுக்க மாட்டார். இந்த கணக்கை கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு போலாம். கிறிஸ்துமஸ் படம்ல உங்களுக்கு வந்திருக்கும், அபியாவின் வம்சம் படிச்சிருக்கிறீங்களா? ஜெக்கேரியா இந்த வம்சத்துல இருந்து வந்தாரு, ஞாபகம் இருக்கா? தனித்தனியா பிரிச்சிருக்குவார். இது என்ன சம்பவம்னா, தாவீதோடைய காலகட்டத்துல லேவியர்களுக்குள்ள ஆசாரியர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும். அப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, ஆசாரியர்களை 24 குரூப்பா பிரிக்குவார். தெரியுமா? என்னாகமத்துல இது நடந்திருக்கோ. அதுல என்ன பண்ணுவாருன்னா 24 கோர்சஸா பிரீஸ்டுங்களை பிரிச்சுக்குவார். 24 24. அப்போ ஆசாரியர்கள் எத்தனை குரூப்பா பிரிஞ்சிருக்கிறாங்க? இல்ல 24 குரூப் பிரிக்குவார். அதுல ஒரு குரூப் தான் அபியாவின் வம்சம். 8வது என்ன வரும், அதன் பிரகாரம் தான் ஜெக்கரியா போவார். படிச்சிருக்கீங்களா? இது தெரியும் இல்லைங்களா? நாலாகமத்துல வரும், நீங்க வந்து இன்னொரு தடவை பாருங்க. 24 வகுப்பா வகுத்து வச்சிருக்குவார். இப்போ இவங்க எல்லாருமே ஆசாரியர்கள். எவ்வளவு பேர் செத்தாங்க? 24,000 பேர் வாதைனால் செத்து போயிட்டாங்க.
இப்போ இந்த 24,000னா என்னன்னு பார்க்கலாம். தனித்தனியா பிரிச்சாரு. நம்மள எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஆசாரியர்கள். எப்போ நம்ம ஆசாரியர்களா மாறுவோம்? எந்த ராஜ்யத்துல? கிறிஸ்துவோட 1000 வருஷ ராஜ்யத்தில் ஆசாரியர்கள். அந்த 24 வகுப்பை அப்படியே 1000தோட பெருக்குனீங்கன்னா எதுதான் வரும்னா 24,000 தான் வரும். என்ன தெரியுங்களா காமிக்கிறாரு? ஒன்னா இப்போ மனசு திருந்திடணுமா, இல்லைன்னா அங்க 24,000 பேர் செத்தாங்க. 24,000 வந்து ஆசாரியர்களுடைய ஒரு தொகை. நாம புது சிருஷ்டியா வந்திருக்கிறோம்ல, இந்த ஆசாரியர்கள் செத்து போயிடுவாங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அங்க எப்படி 24,000 பேர் வாதையினால் செத்தார்களோ, மனம் திருந்தலனா, அதாவது ஈட்டி எடுத்து குத்தணும், அப்பதான் வாதை நிக்கும் நம்ம மத்தியில இருக்கு. ஆசாரியர்கள் அழைக்கப்பட்டு ஏன் இன்னும் நிறைய பேர் சபையா மாற முடியலன்னா, வரோம் செத்துடுறோம், வரோம் செத்துறோம். மாம்சம் இல்ல, புது சிருஷ்டி உள்ள வருது, வளரத்துக்கு முன்னாடி அது செத்து போயிடுது. அதனாலதான் இன்னும் சபையாக மாற முடியல, வாதை இருக்கு உள்ளம். அதை அழிக்கணும்னா இப்ப யாரா மாறணும்னு பாத்தீங்கன்னா பினஹாஸா மாறணும். இந்த பினஹாஸ்ல ஒரு பெரிய விஷயம் இருக்குதுங்க. பினஹாஸ்ன்ற பேர் இருக்குது பாத்தீங்களா, பெயர். நிறைய நேரத்துல தேவன் வந்து பெயர்ல அர்த்தத்தை வச்சுனே இருக்குவார். அது பைபிள் ஸ்டடி பண்ணும்போது அந்த பெயர்கள்லாம் பார்க்கணும். அப்போ அதுக்குள்ள ஒரு அர்த்தம் வைக்க. உதாரணத்துக்கு மெத்து சேலா அப்படின்னா அர்த்தம் தெரியும் இல்லைங்களா? மெத்து சேலானா இவருடைய மரணத்தில் அது வரும், அதான் அர்த்தம். மெத்து சேலா செத்த உடனே மரணத்துல ஜலப்பிரளயம் வந்துருச்சு. அப்போ அந்த பேர்ல என்ன பண்றாருன்னா தேவன் அர்த்தத்தை கொடுக்குவாரு. பேலேகு அப்படின்னு பேர் கொடுத்தாரு ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல. பேலேகுனா வகுக்கப்படுதுன்னு அர்த்தமா, டிவைடு. பேலகோடைய நாட்கள்ல தேவன் வந்து ஜனங்களை பாஷையா பிரிச்சுட்டார், வகுத்துட்டார். அப்போ அவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்னு பேர்ல வச்சு காமிக்கிறார் திட்டங்கள். இந்த பினஹாஸ்ன்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னா வெங்கல வாய். அர்த்தமே பாருங்க எப்படி இருக்குது, வெங்கல வாய். வெங்கலம்னா தெரியும் இல்லைங்களா, அது ஒரு தாஜி பொருள், பிராஸ் மதி. இந்த வெங்கலம் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கோம்னா, நம்மளுக்கு ஆசாரிப்பு கூடாரம் நல்லா தெரியும், வெளியே இருக்கிற பலிபீடம், லேவர் தொட்டி, அசுத்தமா இருக்கிறத சுத்திகரிக்கிறதுக்கு, தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு தேவன் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் எதுனா வெங்கலம். புரியுதுங்களா? இப்போ பினஹாசுக்குனா வாயா, பேரேக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்கல வாய். அவருடைய வாய் வெங்கலமா இருக்கும். இப்ப நாம தான் பினஹாசா மாறணும். அவங்களுக்கு தான் நித்திய ஆசாரியத்துவம் கொடுக்கப்படுது. அப்போ வெங்கல வாய்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? வெங்கலம்னா சுத்தம் பண்ணுது, லேவர் தண்ணி தொட்டி, பலியும் செலுத்துது தேவனுக்கு. அப்போ இந்த வாயில என்ன இருக்கணும்னா மற்றவர்களை சுத்திகரிக்கிறதுக்கான வார்த்தைகள், வசனங்கள், தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். என்னுடைய வாயிலிருந்து எதுதான் வரணும்னு பாத்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற சுத்தமான வார்த்தைகள் வரணும். அப்பதான் என்னுடைய வாய் வெங்கலத்தை போல் இருக்கும். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவருடைய துதி எப்பொழுதும் எதுல இருக்குமா? என் வாயில இருக்கணும். இவங்க ஒவ்வொரு தடவையும் தேவனுக்கு போய் காலையில பலி, சாயங்கால பலி எல்லாம் செலுத்தும் போது அது தேவனுக்கு ஒரு துதியா தான் போய் ஏறினே இருந்துச்சு. அது எதுல இருக்கணும்? இப்போ என்னுடைய வாயில இருக்கணும். ஆனா என்னுடைய வாயில என்ன இருக்கு கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இன்னொரு வசனத்தையும் வாசிச்சுட்டு படிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நல்லா கவனிங்க, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இப்போ கவனிங்க, நீதிமானுடைய வாயில இருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. ஜீவம் ஊற்றுனா ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வரும். சரிங்களா? இது யாருடைய வாய்? நீதிமானுடைய வாய். ஒரு உதாரணம் வைக்கலாம். நான் வந்து எங்கேயோ பயணமா போறேன், டிராவல் போறேன், இல்ல கன்வென்ஷன் போறேன், எங்கேயோ நீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய உதாரணம். போகும்போது என் கூட சில பேர் வராங்க. நான் எதை பத்தி அவங்க கிட்ட பேசுறேன் அதிகமா? தேவனுடைய சத்தியங்களை பத்தி பேசின்னு போறேனா, அல்லது ஏதோ ஒன்ன பேசின்னு போறேனா? அப்போ அந்த நேரத்துல என்னுடைய வாய் ஜீவ ஊற்று இல்ல, ஜீவனை எடுக்கக்கூடிய கருவியா மாறிடுது. கொஞ்சம் பேசினா போதும் என்கிட்ட, நான் அவங்கள பத்தி இவங்கள பத்தி அது இது நல்லா சொல்லி உங்ககிட்ட இருக்கிற நெருப்பை கூட அணைச்சு விட்டுடுவேன். நாமளும் என்ன பண்ணுவோம்னா, அது எப்படின்னா நிறைய நேரத்துல அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிச்சிடுவாங்க, மீன் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி தான். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்த உடனே நாமளும் அதை பிடிச்சிக்கின்னு
இன்னும் நிறைய பேச தொடங்கின்னு இருக்கோம். 1 மணி நேரம் அதே பேசின்னு. அப்போ 2 பேரும் அந்த இடத்துல என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா, நம்முடைய புது சிருஷ்டியை சாகடிச்சுன்னு இருக்கிறோம். இதுதான் அதிகமா வளர்ந்துன்னு இருக்குன்னா பழைய சிருஷ்டி வளர தொடங்கிருது. அப்போ என்னுடைய வாய் ஜீவ ஊற்று இல்ல, உயிர் எடுக்கிற ஒரு கருவியா மாறிடுது. ஆனா நீதிமானுடைய வாய் என்னவாதான் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஜீவ ஊற்றாதான் இருக்கணும். அதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதனாலதான் எரேமியாலெல்லாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகளை எங்க போட்டிருக்கிறாரு? என்னுடைய வாய்கள்ல போட்டிருக்கிறாரு. ஆசாரியன் தானே நம்ப. ஆசாரியனுடைய வாய்கள் என்ன என்ன இருக்கோங்க? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆசாரனுடைய வாய், ஆசாரனுடைய உதடுகள் துதித்தல், அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில் தேவ வசனங்களை தேடுவார்களாம். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியா 2 அதிகாரம் 7 வசனம். ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அப்ப அவருடைய உதடுல என்னதான் இருக்கணும்? அறிவை காக்க. அறிவு தான் இருக்கணும். அதுதான் காக்கணும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. யாருடைய வாயில வேதத்தை தேடுறாங்களா? ஆசாருடைய வாயில். ஆசார். இன்னைக்கு யார் தான் ஆசாரியன்? நம்ம தான். அப்ப நம்ம வாயில என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை, வேதம் தான் இருக்கணும். ஆனா என்னுடைய வாயில என்ன வருது? புரியுதுங்களா? அப்ப அந்த நேரத்துக்கு நான் யாரா இருக்க மாட்டேன்னு இருக்கிறேன்னா, நீதிமானா இருக்க மாட்டேன்னு இருக்கு, ஜீவ ஊற்றா இருக்க மாட்டேன்னு இருக்கு. இப்போ இதுதான் பிரச்சனை ஓடின்னு இருக்கு. எனக்குள்ளவே தெரியும் அந்த பழைய சுபாவங்கள் வந்திருக்கு. அப்பப்போ இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, இவங்களுக்கு குணங்களை நம்மள கீழே தள்ளுறதுக்கு இந்த உள்ளவே இருக்கிற பிழையாம் ஐடியா கொடுத்துட்டான். இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உள்ள யாருன்னா ஒருத்தங்கள உள்ள விட்டுருங்க. விட்டுட்டாங்கன்னா இவங்கள என்ன பண்ணிடுவாங்க? பாவம் செஞ்சிடுவாங்க. நம்ம எங்க விழுறோம்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? கோவமா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நம்ம இந்த இடத்துல விழுறோன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த எதிரி உள்ள வரும்போது நாம என்ன பண்ணணும்? நான் திருப்பி சொல்றேன். பழைய மனுஷன் பினஹாஸ், மோவாப் தேசத்து ராஜா சாத்தான். பினஹாசுக்கும் பினாசில பழைய மனுஷன் பிழையாம், சாத்தான் மோவாப் தேசத்து ராஜா. இந்த பிழையாமுக்கும் சாத்தானுக்கும் எப்பவுமே தொடர்பு. இப்ப இந்த பழைய மனுஷன் என்ன சொல்லுதுன்னா, இவங்களை கீழே தள்ளணும்னா நான் ஐடியா கொடுக்குறேன். இவங்களுடைய குணங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த குணங்களை உள்ள அனுப்பு. பேச்சு, வழக்கம், நம்ம விட்டு வந்த பழைய வழக்கங்கள் கூட இருக்கலாம். இதை உள்ள அனுப்பி இவங்க கீழே விழுந்துருவாங்க. உதாரணம் உலக உதாரணம் தான். இப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணு தப்பு பண்ண குடிக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு தோண்டுதுன்னு வைங்களேன். அவங்க விட்டு வந்துட்டாங்க. ஆனா அப்பப்போ அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்துனே இருக்கும். உள்ள ஒரு நாள் போய் பண்ணிடுவாங்க. இது அவங்க அடிக்ட் ஆயிட்டு தான் வந்துனே இருக்கும். அப்போ அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அப்பப்போ நம்ம எங்க விழுறோமோ அதை உள்ள காமிச்சுனே இருக்கிறான். அப்படி வரும்போது பினஹாசா மாறணும். அதுதான் பக்தி வைராக்கியம். அப்ப எப்படி மாறுது? பினஹாஸ் என்ன பண்ணாரு? ஈட்டி எடுத்தார். அதுதான் பண்ணோம். ஈட்டி எடுத்துன்னு போய் அதோட பேசல, அதோட காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணல, குத்தி சாகடிச்சார். காயம் கூட படுத்தல, சாவடிச்சிட்டார். அந்த குணங்கள் நம்மளுக்குள்ள வரும்போது அதோட போய் பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வேண்டாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணும்? உடனடியா ஈட்டியை போய் தேடணும். ஈட்டியை கையில எடுக்கணும். ஈட்டினா என்னங்க நம்மளுக்கு நல்லா தெரியும். 2 பக்கமும் கூர்மையா இருக்கு ஈட்டி. அது கத்தி. தேவனின் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது. ஒருத்தர் இருந்தாரு நம்மளுக்கு முன்னாடி. அவரு கூட ஒரு ஆசாரியன் தான். அவருக்கு என்ன மாதிரி சோதனை வந்தாலும் முதல் போய் கத்தி எடுத்துக்குவார். யாருங்க? புதிய ஏற்பாட்டுல இருக்கிறார். ஓகே, பேதுரு உண்மையா கத்தி எடுக்கிறாரு. ஆனா இவர் ஆவிக்குரிய பட்டயத்தை எடுக்குவாரு. என்ன சோதனை வந்தாலும், பவுல் கூட கரெக்டா, என்ன சோதனை வந்தாலும் போய் கத்தி எடுக்குவார். அதை வச்சுதான் சண்டை போடுவார். இயேசு கிறிஸ்து ஒண்ணு வேணாம், சாத்தான் சோதனை எடுத்துன்னு வந்தான். கிறிஸ்து சாத்தான் சோதனை ஜெயிக்கிறாரு. எதை வச்சாரு? வசனம். 2வது சோதனை வசனம், 3வது சோதனை வசனம். அப்போ ஒவ்வொரு சோதனைக்கும் இவர் பயன்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கூர்மையான பட்டயம் தான். அப்ப நமக்கும் ஒவ்வொரு சோதனை வரும்போது எதைதான் கையாளணும்னா தேவனுடைய வசனத்தை எடுத்து, பேச்சுவார்த்தை இல்ல, என்ன பண்ணணும்? எடுத்துன்னு போய் நேரடியா குத்தி சாகடிச்சுக்கணும். எதை சாகடிக்கணும்? அந்த குணத்தை சாகடிக்கணும். நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? சரி. இப்போ இதை எப்படி சாகடிக்கிறதுன்னு ஒரு சில உதாரணங்களை பார்த்து முடிச்சிடலாம். அதாவது பினஹாஸ் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு சில சிந்தனைகள் வரும்போது நாம எப்படி நமக்குள்ள வர இந்த சிந்தனைகள்
எண்ணங்களை எப்படி சாகடிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். முதல் நான் இப்ப வந்து ஒரு மனுஷன் தெரிஞ்சு செய்யற பாவத்தை மட்டும் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். தெரியாமல் செய்த பாவம் அது வேற, அந்த நொடியில செஞ்சிடறோம். இப்ப தெரிஞ்சு செய்யற பாவம் எப்படி வருதுன்னா, நான் ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன் திருப்பி திருப்பி, ஏன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலக உதாரணம் நம்மளுக்கு தேவை. ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்களே ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், நான் அதை பார்த்துன்னு போறேன். எந்த பாவத்தை வச்சா நல்ல உதாரணமா? நீங்களும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. சரி, நானே சொல்லட்டா? சரி, சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி, இப்போ இந்த இந்த எப்படி நம்ம சாகடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு ஒரு நம்மளுக்குள்ள இருக்கிற அல்லது உலகத்துல இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சு உதாரணமா சொன்னா புரிஞ்சுக்கலாம். எந்த தேவனுக்கு பிடிக்காத அந்த குணத்தை ஒரு உதாரணமா வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. கோபம். சரி, ஓகே. கோபம் வந்து அந்த நொடியில வந்துருது. ஆனா மற்றவர்களை பத்தி தப்பா பேசுறது, இப்படி இந்த குணம் எடுத்துக்கலாமா? சரி, இந்த குணம் எடுத்துக்கலாம். இப்ப மத்தவங்க பத்தி நம்ம போய் ஏதோ ஒருத்தவங்க அவங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா நினைவு வரும், அவங்கள பத்தி நான் சொல்லணும்னு. அடுத்து அந்த நினைவு என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா சிந்தனையா மாறத் தொடங்கும். என்னன்னா சொல்லலாம் லிஸ்ட். அந்த சிந்தனை என்னவா மாறும்னா ஆக்ஷன், செயல்பாடா மாறும். போய் சொல்லிடுவோம். சொல்லிட்டுமா? சொல்லிட்டு அமைதியா இருக்குவோமா? அந்த விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவோம். அத விஷயத்த தொடர்ந்து பேசுவோம். அது என்னவா மாறிடும்னா பழக்கமா மாறிடும். எண்ணம், அந்த சிந்தனை, அந்த சிந்தனை வந்து எண்ணமா இருக்கோ, அது நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும். அப்புறமா பழக்கமாவே மாறிடும். இதுதான் நாம எப்பவுமே துணிகரமா செய்யற பாவத்துடைய 4 கட்டங்கள், 4 ஸ்டேஜ் எல்லாருக்குமே வரும். சிந்தனை வரும், அந்த சிந்தனையை யோசிச்சுனே இருக்கோ, எண்ணமா மாறும், அந்த எண்ணம் செயல்பாடா மாறும், செயல்பாடு செஞ்சு செஞ்சு ஹேபிட், அது வந்து அப்படியே பழக்கமா மாறிடும். அவங்க அப்படியே மாறிடுவாங்க. இப்ப இது எப்படி சாவடிக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம், பார்த்து முடிக்கலாம். முதல் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான சிந்தனை நம்மளுக்குள்ள வந்ததுன்னா முதல் என்ன பண்ணோம்னா, அவர் பினாகாஸ் என்ன பண்ணாரு? கத்திய எடுத்தார், ஈட்டி எடுத்தார். அப்ப நான் வசனம் எல்லாம் ஸ்கிப் பண்றேங்க. அப்ப நாம கூட ஈட்டி எடுக்கணும்னா நம்ம முதல் தீர்மானிக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவனுக்கு விரோதமான எண்ணம் வந்திருக்கு, நான் வசனத்தை எடுக்கணும்னு முதல் தீர்மானம். அதுதான் கையாள்றது. அதுதான் அவர் கையில எடுத்து அடுத்து பயன்படுத்துறார். நாம கூட கையில பயன்படுத்தணும்னா முதல் தீர்மானம் எடுக்கணும். ஆமா, நான் வசனத்துக்கிட்ட தான் போவேன், அதை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன், நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி முதல் தீர்மானத்தை எடுக்கணும். தீர்மானத்தை எப்படி எடுக்கிறதுனா பாருங்க, ஸ்டேஜ் இதுதான் முதல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன வரும்னா பாவம் செய்யறதுக்கான ஆசை, டிசையர் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. அதாவது இந்த பாவத்தை நான் செய்யணும், அது பாவமா தெரியாது நம்மளுக்கு, ஆனா செய்யணும்னு மனசுக்குள்ள என்ன வந்திருக்கும்னா ஒரு தூண்டுதல் வந்திருக்கு. அப்ப நம்ம சாவடிக்கணும்னா முதல் அந்த தூண்டுதலையே சாகடிக்கணும். விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா படியா மாறிடும். வசனத்தை குறிச்சுக்கோங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்து கொடுக்கிற உதாரணத்துக்கு மத்தேயு 5:28. ஒரு ஸ்திரீயை தவறா பார்த்தாலே பாவம். அப்ப நம்மளுக்கு என்ன வருதுன்னா முதல் அந்த டிசையர்னா எண்ணம், நான் இத செய்யணும். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வளர விட்டுட்டோம். ஆனா அந்த எண்ணத்தை சாகடிக்கணும், நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்கணும். நிறைய நேரத்துல என்னால ஏன் அந்த முதல் கட்டத்திலே சாகடிக்க முடியலன்னா என்கிட்ட இன்னும் இல்லைன்னா பட்டயம் என்ற வசனம் இல்லை. அதனால்தான் சங்கீதத்துல சொல்லும் போது உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனங்களை என் இருதயத்தில் காத்து கொண்டேன். அப்ப நம்மளுடைய இருதயத்துல அவருடைய வசனம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். நான் பாவத்தை செய்யறேன்னா என் இருதயத்துல அவருடைய வசனம் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான். இப்ப முதல் எண்ணம், அதை சாவடிக்கணும். எண்ணத்தை சாகடிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு திட்டமா மாறும். அதான் நான் ஒருத்தவங்க பத்தி யாருக்கோ சொல்லணும், எண்ணம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன தெரியுங்களா பண்ணோம்? அந்த எண்ணம் பிளான் பண்ணோம். எப்ப சொல்லலாம், எதை சொல்லலாம், எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு திட்டத்தை போடுதா. அதுதான் பிளான். இப்போ முதல் கட்டத்துல நம்மளால சாகடிக்க முடியலன்னா
இந்த பிளானிங் டைம் வருது பாருங்க, நம்ம பிளான் போடுறோம், அத்தை சாகடிச்சிடணும், வேணா இது தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை எப்படிங்க சாவடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் எப்படி சாகடிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க, அதோடைய விளக்கத்தை சொல்ற. 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்த மேட்டுமையும் நல்லா கவனிங்க, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி ம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த கடைசி வார்த்தை இன்னொரு தடவை கவனிங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சிறைப்படுத்துகிறவரா இருக்கிறோம். என்ன சொல்லுதுங்க இந்த வசனம் அப்படின்னா, எண்ணத்தையும் நம்மளுடைய எண்ணம் இருக்குது பாத்தீங்களா, சிந்தனை. இந்த சிந்தனைய பாவம் செய்யக்கூடாதுன்னா இந்த சிந்தனையை எடுத்துன்னு போய் ஜெயில போடுங்கன்னு சொல்லுது. அதான் வசனம். சிறைப்படுத்துங்கள். சிறைப்படுத்துங்கள்னா, நாடு இப்போ சண்டைக்கு போறாங்க, யுத்தம் நடக்குது, இல்ல யாரையோ ஒருத்தவங்களை பிடிக்கிறாங்கன்னு வைங்க, சமுதாயத்துல தப்பு செய்யறவங்கள அவங்கள பிடிச்சுன்னு போய் எங்க போடுறாங்க? ஏன் ஜெயில போட்டாங்க? திருப்பி அவங்க தப்பு செய்யாததுக்கு சூழ்நிலையே இல்லை. பனிஷ்மெண்ட், அவங்க தப்பு செய்யறதுக்கு, அவங்க தப்பானவர்களா இருந்தாலோ தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? லாக் பண்ணி உள்ளுகிறாங்க. விளைய விட்டாதான் பாவம், விளைய விட்டா பண்ணிடுவாங்க, அதனால விளைய விடுறது இல்ல. இப்போ நம்மளுடைய எண்ணம் என்ன பண்ணுதான்? அடிக்கடி பாவம் பண்ணான், அதை புடிச்சு எங்க போடுன்றாரு? ஜெயில போடுன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பாவம் செய்யறதுக்கான ஒரு இடம் இருக்குங்க நம்மளுக்கெல்லாம். அதாவது ஏதோ ஒரு வகையில இருந்தா பாவம் வரும். சில பேருக்கு போன்ல வரலாம், சில பேருக்கு ஏதோ மத்தவங்க மூலியமா வரலாம், சில பேருக்கு வழியில போகும்போது வரலாம், சில பேருக்கு கண்ணுல இருந்து வரலாம் பாக்குற பார்வை, சில பேரு இந்த சோர்ஸ், அதாவது பாவம் செய்யறதுக்கான அந்த வழி இருக்குது பாருங்க, ரூட், அதை கட் பண்ணுன்ற. அது யாரா இருந்தாலும் கட் பண்ணலன்னா நாம மீண்டும் மீண்டும் விழுந்துருவோம். அது அப்பதான் அந்த எண்ணத்தை பிடிச்சி எதுல போட்டிருக்கோம்னா ஜெயில போட்டுரும். அப்போ முதல் சிந்திக்கிறோம், சிந்தனை திட்டமா மாறுது, பிளான் பண்ணோம். பிளான் பண்ணக்கூடாதுன்னா பிடிச்ச அந்த பிளானிங் என்ன பண்ணு? ஜெயில போட்டுரும். ஆனா நம்மளால போட முடியலன்னு வச்சுக்கலாம். பிளான் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணுவோம்? அது ஆக்ஷன், செயல்படுத்துவோம். இதுதான் 3வது ஸ்டேஜ். யோசிச்சோம், திட்டத்தை போட்டோம், இப்ப நேரா போறோம் செயல்படுத்தலாம் அப்படின்னு போறோம். அப்ப செயல்படுத்தும் போது ஒன்னா அங்கேயாவது சாவடிக்கணும். இப்ப போற பாத்தீங்களா அந்த வழி, நான் போய் இப்ப இந்த பாவத்தை செய்ய போறேன், அந்த வழிக்கு பேரு துன்மார்க்க வழி. தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த வழியில போயிட்டுமா திரும்பி வந்துருன்னு கூப்பிடுறார். வாசிக்கலாம் அந்த வசனம், நீதிமொழிகள் 4:14. துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே. முதல்ல அந்த வழியில என்ன பண்ணாத? பிரவேசிக்காதே. பிரவேசிக்காது. தீயருடைய வழியில் நடவாதே. அந்த வழியில நடுக்காத. முதல் கட்டளத்தான் கொடுக்குறாரு, போவாதப்பா, நடுக்காதப்பான்றாரு. ஆனா நான் போயிட்டேன். அப்ப என்ன பண்றதுன்னா 15. அதை வெறுத்து விடு. அதை வெறுத்து விடு. வெறுத்துன்றாரு. வெறுத்துருன்னா இந்த வழி எனக்கு பிடிக்காது, வெறுத்துரு. அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. அந்த விட்டு விலகி போன்னு இருக்கு தமிழ்ல. ஆங்கிலத்துல படிக்கிற பாருங்க என்ன இருக்குதுன்னா, டர்ன் அவே அண்ட் கீப் மூவிங். டர்ன் அவேனா போயிட்டுமா, தெரிஞ்சிச்சா ஓ நான் வந்திருக்கிற வழி துன்மார்க்க வழின்னு, திரும்பி வந்துருன்றார் தான் சொல்றாரு. போயிட்டீங்க பரவாயில்ல, திரும்பி வந்துருங்க, அதை விட்டு வெளியே வந்துருங்க, இப்போ கூட நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அதுக்கு 4 திருப்பி இன்னொரு தடவை நம்ம கவனிக்கலாம். அந்த நீதிமொழிகளை சொல்லும் போது, போவாத, அதை வெறுத்துரு, போயிட்டினா அதை விட்டு விலகுரு. இப்போ என்னுடைய மனசுக்கு தெரியும் நான் போயின்னு இருக்கிறேன்னா இல்லையான்னு. ஒருவேளை நான் போயின்னு இருந்தா என்ன பண்ணணும்? இப்போ விட்டு வந்துடணும். ஆனா நான் வரல, போயினே இருக்கிறேன்னா இப்ப என்னவா மாறிச்சு பாத்தீங்களா? சிந்தனை, திட்டம், செயல்பாடு, 4வது ஹேபிட் ஆயிடும். அப்புறமா முதல் தடவை பயந்து பயந்து செய்வாங்க, 2வது தடவை கொஞ்சம் பயப்படுவாங்க, 3வது தடவை பயமே இருக்காது, துணிகரமா பண்ணினே இருக்கும். இது துணிகரமான பாவமா மாறிடும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா மரணம் தான். புது சிருஷ்டி செத்துதான் போகும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் விட்டுடணுமா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானா, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ணனா, தேவனே நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், ஆமா நான் யோசிச்ச, திட்டத்தை போட்ட, செயல்படுத்தின்னு இருக்கிற, இப்ப தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிற, நான் உங்களுடைய வசனம் வந்துருச்சு, நான் இப்ப அந்த வழியில இருந்து திரும்பி
வர எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்ன மன்னிச்சுக்கு ஏத்துக்கோங்கன்னு சொன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தயாரா இருக்கிறார். அதனாலதான் இவரு பினஹாசிக்கு என்ன பேர் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா பக்தி வைராக்கியம் என்று பேர் கொடுத்தார். இப்ப நமக்கு தேவன் பக்தி வைராக்கியம் என்று பேர் கொடுக்கணும்னா நம்ம எதை கையில எடுக்கணும்? பட்டயத்தை எடுத்தாதான் பக்தி வைராக்கியம். சாவடிக்கணும் எதை? அப்பப்போ வந்துட்டு போது பாருங்க இந்த தப்பான எண்ணங்கள், அதை குத்தி சாகடிக்கணும். இன்னொரு உதாரணம் கொடுத்து முடிச்சிடலாம். அதுக்கு வசனம் இருக்கு, ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறமா ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துனுடையவர்கள் ம். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன அறிந்திருக்கிறார்கள். பண்ணிட்டாங்களா? மாம்சத்தையும் அதன் அந்த மாம்சத்தோடைய ஆசைகள் இச்சைகள். நம்ம நினைக்கும் ஆசை எனக்கு எதுவுமே இல்ல, இச்சை இல்லைன்னு, ஆனா குணங்கள் எல்லாம் இன்னும் ஒட்டின்னு இருக்குதுங்க. அதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் ஏன் சிலுவையில அறிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாருன்னா, ஒரு தடவை ஒரு மனுஷன் சிலுவையில் அறியப்பட்டான் என்றால் வர முடியுமா? அங்கதான் இருக்கணும். அப்ப நம்முடைய மாம்சத்தையும் ஆசையும் சிலுவையில அடிச்சிட்டோம்னா அது என்ன கூடாது, திருப்பி திருப்பி வரக்கூடாது. ஆனா அப்பப்போ வருதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இன்னமும் அறியலன்னு அர்த்தம். அறிஞ்சிருந்தா அது என்ன பண்ணாது, வராது. ஒரு கடைசியா ஒரு உதாரணம், நம்ம டாக்டர் எல்லாம் பார்த்திருக்கிறீங்க, மருத்துவர் சர்ஜன் பண்றாங்க. கேன்சர் உள்ள இருக்கு, அதை எடுத்துன்னு போய் ஆரம்ப கட்டத்திலே பார்த்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வெளியே இருந்துச்சுன்னா அதை வெட்டி வெளியே எடுத்துடுறாங்க. ஏன் எடுத்துடுறாங்க? அதை விட்டா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி செத்துருவாங்க. அப்ப டாக்டர் வந்து ஒரு கூர்மையான கத்தியை பயன்படுத்தி எடுத்துடுறாரு. இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம கிட்ட கூட இந்த புது சிருஷ்டி அழிக்கக்கூடிய கேன்சர் என்று சொல்லக்கூடிய இந்த பழைய குணங்கள் அடிக்கடி உள்ள வருது. நாம தான் இந்த டாக்டரை போல கையில இருக்கிற வசனம் இருபுறமும் கருக்குள்ள கூர்மையான பட்டயத்தை வைத்து அதை கண்டுபிடிச்சு அறுத்து போடணும். அப்படி இல்லைன்னா அது நாளுக்கு நாள் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா பெருசா வளர தொடங்கிடும். அப்படி யார் வெட்டி போடுறாங்களோ அவங்கதான் உண்மையாகவே ஆசாரியர்கள். இல்லாதவர்கள் நான் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல கிறிஸ்துவுடனே போய் நின்னு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்னாடி ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள் ஆகுறாங்க தெரியுங்களா? அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நற்கிரியை செய்யத்தக்கதான பக்தி வைராக்கியம் இருக்கும். பக்தி வைராக்கியம் இருக்கிறவர்கள் ஆசாரியர்கள். பக்தி வைராக்கியம் இல்லாதவர்கள் அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து அழைக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே செத்து போய்விடுவோம். இறுதியா திருப்பி பார்க்கலாம். நம்மள ஆசாரியர்கள் அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு வைராக்கியம் வேணும். ஏன் வைராக்கியம் வேணும்னா நற்கிரைகளை செய்யணும். நற்கிரைகளை செய்யறதுன்னா என்னன்னா வெளிச்சத்தை கொடுக்கணும். அது யாருடைய வெளிச்சம்னா கிறிஸ்துவை இந்த பூமியில் பிரதிபலிக்கணும். எப்படி? இந்த இடத்துல கிறிஸ்து இருந்தார்னா என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல கிறிஸ்து இருந்தா என்ன பேசுவார்? இந்த இடத்துல அவர் இருந்தார்னா என்ன யோசிக்குவாருன்னு ஒரு நிமிஷம் 30 செகண்ட் 5 செகண்ட் நின்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னோம்னா அப்போ கிறிஸ்துவ அந்த இடத்துல பிரதிபலிக்கிறது மட்டும் அல்லாமல் பக்தி வைராக்கியத்தையும் நாம் காமிக்கிறவர்களாய் இருந்து உண்மையான ஆசாரியர்களாய் மாறுவோம் என்ற ஒரு நிச்சயத்துடன் நாம் இந்த சத்தியத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம். தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக பிதாவாகிய தேவனை கிறிஸ்து மூலியமாக ஸ்தோத்திரிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.